கல்லிச்சேரி உடமரந்தாண்டா படுக்க என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்சே என் கல்லிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த ஊத்தாங்கரைய விட்டு உன் தங்கச்சி காளியா தவ கூட்டிக்கிட்டு இன்னைக்கு இந்த வேளாங்குடி பட்டியில உள்ளே இந்த ஐயனாரையும் இந்த பஞ்சவர்ணத்தம்மனையும் இந்த அன்னபூர்ணி அம்மனையும் நாகாத்தம்மனை முடியாண்டவரை என் கருப்பனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு வர்றவன் சொந்த குதிரை நீ அள்ளி கொடுத்த சாம்பே நாட்டில் இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியும் இதுவரைக்கும் வீண் போனதில்லை ஆளுயர வீச்சருவா ஆளுயர வீச்சருவா ஓடி வரா அதையாதுடா கீநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா கருப்பு உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு வாடா எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சடா கருப்பு ஆயுரணி அந்த கருப்பு ஆயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் அந்த வேளாங்குடி பட்டியில உள்ள சாமியெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆடாத சாமியும் என் கல்லிச்சேரி உடமரத்தனை கூப்பிட்டா ஆட இறங்காத சாமியும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி எப்போ உனக்கு ஒரு காலு நொண்டியாடா ஓடி வாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறதுடா இத்தி மரம் இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாமல் நீ காத்தது காத்து நீ கடைசி வர காத்தரணும் என் சாமி வாடா ஹலோ கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதன் மனோ மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனியா பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு வரும் தரே அம்மா அம்மா வேண்டு வரும் தரே இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்த நாத சரூபிணி குமாரி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி கடவர தத்துரமாய சாமி கேட்டவரம் தந்துடுவாயே சாமி கெட்டவர தத்துரமா 18ஆம் படியாய சாமி அமோ 18 படிதான்டா எனக்கு குலசாமி டாய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஏன் என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தானப்பா போக பார்த்துட்டு பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான இந்த மலையின்னு பாராமல் உங்கள் தூக்கத்தையும் பாராமல் இரவு நேரத்தில் டூவீலர் பைக்கை எடுத்துக்கிட்டு நாடகத்துக்கு வந்திருக்கின்ற என் ஆஞ்சிங்கள் அத்தனை பேரையுமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணங்குறேன். பொம்பளையாளுக்கு பூரா அப்படி நல்லா குளிர் விட்டு போகுமே இங்கே உட்காந்துருக்க மேட்டாப்பில்
இங்கே கட்டில் போட்டு உட்காந்துருக்கல என்ன சிலிண்டரை கொண்டு வந்து உல வைக்க வேண்டியானே என்னத்த தமிழன் வாழக்கூடிய கலைகள் எல்லாம் தமிழன் தான் காப்பாற்றணும். உண்மை அதேன். தமிழ்நாட்டில் இருக்க உலகத்தில் தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தமிழை மாதிரி செய்வனை வைக்க வேணாலும் முடியாது. வச்சாங்கன்னா அவ்வளோதான், காலு எல்லாம் இழுத்து. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தன் வாசலுக்கு வராமல் 3 நாளாக உள்ளே படுத்து கிடந்தாங்க. ஏய் நீ பேசாமல் இருப்ப, உன்ட்ட சொல்லவே இல்லையாடா. 3 நாளாக வெளியே வராமல் இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு சேவை மண்டை கிடந்துச்சு. அது என்னென்னு லைட் அடித்து பார்க்குறாங்க. மறுநாள் எவனோ பக்கத்தில் பிராயலு கோழி கடை வச்சவன் அவன் வெட்டி போட்ட மண்டையான். அந்த மண்டைக்கு கழுத்திருப்பேன் சேவலை செய்வனை வச்சுட்டாயின்னு வராமல் இருந்திருக்காங்க. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. மனிதனாக பிறந்தாலும் அவன் தமிழனாக பிறக்கணும். இந்த தமிழுக்கு அவ்வளோ ஒரு பேர் உண்டு வெளிநாட்டிலலாம். நானே கைதட்டிக்கிறேன், நீங்கள் யாரும் தட்ட வேணாம். இன்னைக்கு நேரம் சரியில்லை தலைவா. கொட்டாய்க்குள்ளே போய் 2 வயக்காடு நாற்றை பிடிங்க நடலாம், அவ்வளோ செகதி. இதில் இந்த நாரதர் வேற 1/2 டன்னு. அந்த ஆள் கால் வச்சேன் புருக்குன்னு செகதி பூரா மூஞ்சில் அடித்து உங்களை வச்சுட்டு தாய்மாரில் பூரா அன்னை தெரசாவை நினச்சி வணங்குறேன். ஆத்தா ஒரு பொம்பளையாள் கைதட்டுது, மற்ற பொம்பளையாள் அதுக்கு தானே புழக்க வாங்குற புருஷங்கிட்ட கைதட்டுதா கைதட்டு. நீங்கள் கைதட்டிதே ஆம்பளை பூரா இங்கே வாரு. யார் முகத்தில் ஆடலையே, எப்படி ஆடும்? ஏன்னா புருஷனுக்கு பயந்தது எங்கள் அப்பத்தா காலத்தோடு சரியாக போச்சு. இனிமேலாம் போய் பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு பயப்படணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ப்ரோ. நாட்டில் பொண்ணு கிடைக்காம தெரியான் சில பேர். இப்போ பூராமே 3 உள்ள தாய் 4 உள்ள தாயை ரெடி பண்ணுறேன். பொம்பளை சிரிக்குதுவார். உங்களுக்கு என்னத்தா பகுமானம்? ஆம்பளை உரம் பொண்ணு கிடைக்காம அவன் மண்டி ஓடுறது அவனுக்கு. மண்டி ஓட்டு என்னன்னு ஒன்று வாங்க செருப்பை கழட்டிட்டு அடிச்சுக்கிறா. இதாலே தம்பி உன் வேலை மதுரை பார்ப்பா. சர்ரா சர்ரா. ஏன்னா எங்கள் அப்பத்தா காலத்தில் உங்கள் தாத்தாவும் மண்டி ஓட்டானா? இல்லை பேப்பாய் வேணே சரி சொல்கிறா பரதேசி பேய் வேணே. எங்கள் ஐயா வயக்காட்டில் வர போட்டிக்கிட்டு இங்கே ஒதுக்கி போட்டு எங்கள் அப்பத்தாவை லைன் பண்ணுவார். அப்போ பிட்டு படம்லாம் இல்லைப்பா. அப்போ பிட்டு படம்ன்றது அவங்களுக்கு பூராமே இந்த ஆடு மாடு தவறுதை பார்த்து என்ஐசி ஏற்றிக்கிடுவாங்க. ஏதாவது கேட்குதா உங்களுக்கு? இப்போ போயிட்டு புரட்டாச்சி 4ஆம் தேதி வரவா? ஏ புத்ரு கொஞ்சம் வாலிமாயி புத்ரு இன்னொரு ஏற்றுங்க. என்னத்தவே ஏதோ ஒரு மனசில் வச்சுருக்கேன். காசை குறையா பேச்சு விட்டானா? இல்லை இவங்க மலையில் இந்த நாடகக்காரங்க எதுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறானா? என்ன நினைக்கிது இந்த சாமி? என்ன நினைக்கிது? ஏலே சாமி அழைக்கிறத இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்த போகிறேன்டாய். அன்னைக்கு இங்கிட்டு தாண்டா ஒரு ஏரியாவில் டால்பின் மாதிரி தவிட்டேன் ஒருத்தன். அந்த வீடியோ பார்த்தீங்களா ப்ரோ? அவன்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதா? என்ன சாமி நோத்தாவோட சாமி வருது. சாமி வந்தால் ஒன்று இப்படி ஆடி இருக்குது, இல்லைன்னா இப்படி ஆடி இருக்குது, இல்லை இப்படி ஆடி இருக்காங்க. அவன் அங்கன்னு ஒரு தவுதவுனே, இங்கன்னு ஒரு தவுதவுனே, என் கவட்டுக்குள்ளே ஒரு தவுனே, உள்ளே போனேன். நல்ல வேலை டான்ஸு பாவாடையை உறிஞ்சிட்டு போகாமல் போனேன். என் தண்ணிக்கு என்ன காணாம். கண்டாலுமே தவிச்ச தண்ணி கேட்டால் கொடுக்க போகிறேன். அதுக்கு இந்த பில்டப் பண்ணி ஆடிட்டு போகிறேன். உலகத்தில் இந்துக்கள் கலாச்சாரம் மாதிரி புனிதமானது எதுவும் கிடையாது. நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க. சாமி ஆடுனா ஆடும். அதே உண்மை. 21 வருஷமாக நாடக உலகத்தில் இந்த பேரும் புகழும் வாங்கி மக்களுக்கு சேவை செய்கிறேன்னா அது காரணம் கள்ளிச்சேரி காளிமுனியும் அந்த 18ஆம் படியாக இருந்தேன். சாமி இல்லைன்னா நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது. சாமியை உண்மையிலே நம்புகிறாள்லாம் கைதுக்குங்க. நான் நம்புகிறேன். அங்கிட்டு இருக்கா இல்லை என்னப்பா ஆந்திராவா? சாமியை நம்பு. இந்த சாமி ஆட்டத்தில் வித்தியாசமெல்லாம் இருக்கும்ப்பா. உன்கிட்ட கேட்கவே இல்லையாடா? திருப்ப பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்டா ஓடுக்கிட்டு தீச்சட்டி எடுக்கும்போது இளவாட்ட பயிரெலாம் கவனிச்சிருக்கீங்களா? அவன் விரதம் இருந்து பக்தியோடு தீச்சட்டி எடுத்து தீ லாவிக்கிட்டு இருக்கு கம்பு கூட்டலாம். அவன் பாவம் அருள் கொண்டு இப்படி போவேன். ஒரு கிழட்டு பொம்பளை முன்னாடி நின்று இங்கிட்டும் போகாது இங்கிட்டும் போகாது. அவனை மறைச்சிக்கிட்டே என்னமோ பெரிய தர்ணா போராட்டம் பண்ணுற மாதிரி அவன் ஆக்ஷனோட இது கடைசியில் கை வெந்து என்னத்தா இடம் இல்லையாத்தா வீட்டுக்கு போங்கத்தா. இது என்னத்தை பார்த்து நாளைக்கு +2 பரீட்சை எழுத போகிறேன்.
இங்கிட்டு வாத்தா இப்படி உட்காரு தாயை விளையாடுவான். வா தாயை விளையாடுவான். நீ விளையாண்டு தான் தமிழ்நாடு உருட்டிக்கிட்டு கிடக்க நக்கிட்டு. பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், கோச்சுக்கிறாதே தாய். பூரா என் சொந்தக்காரங்க தான் எல்லாருமே. தாயை விளையாடுற பொம்பளை எதுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற? உருட்டி விட்டால் விருத்த மயிறு விழுக போகுது. ஒரு தாயம் எங்கள் ஊர்லாம் பொம்பளை தாயை விளையாடுற. எங்கடி தேவடியா 2, எங்கடி சர்வதேச சாண்டை குடிக்கும் மகளே, எங்கடி ஒரு 12, அடி அவசாரி ஒரு 12. ஐயோ இந்த தாயை கட்ட என்னடா வந்துச்சு. சரி இதுதான் அப்படின்னா ஆம்பளை அதுக்கு மேலே அடங்கோத்தா சோக்கர் அடங்கொம்மா வாட ஒரு ரம்மி. எங்கள் ஊரில் அப்படித்தான் பட்டாக்குன்னு ஒருத்தன் சீட்டு எழுக்கணும் இழுத்தி அவன் சட்டி எழுத்துட்டான். முண்டமா தெரிஞ்சுதாய். என்ன சட்டி போட்டாங்களா இல்லையானே? சட்டி போட்டாங்களா இல்லையா? திருப்பி சட்டியை உருவிட்டான் போதையில் சோக்கர் நினச்சி மூடு. ஐயா கொட்டை கையோட வந்திருக்குமே. அது விளையாண்டவனே வந்தேன். இல்லை எவ்வளோ ஊரில் சண்டை நடந்தாலும் இவன் வெத்தலை ஓடுறத விட மாட்டான்டா. வெத்தலை எவனாவது 1.5 கிலோ 2 கிலோ திம்பானாடா. செம்புரியாட்டு குட்டி அகத்திய குலையை தின்றது மாதிரி. இந்த வந்துட்டாங்கடா இங்கே பூரா இடியப்பம். எனக்கு தெரியும் முக்காடை போட்டு வர்றான்னா இடியப்பம் அவைக்கிட்டே வர்றேன். ஆனால் இவன் அள்ளிட்டானோட ஆள் மடுவும் கிடுமா அதில் பொம்பளை கலையை அத்துருவேன். பெரியவங்க சொல்கிறத இளைஞர் பூரா கேட்கணும். இந்த விழாவை நடத்துகிற இந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விழா நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு. சின்ன பையலுக்கு தெரியாது. கோடி ரூபா கொடுத்து ஒரு திருவிழாவை நீ நடத்துனீங்கன்னா ஒரே கோட்டரில் ஜோலியை முடிச்சிருவேன். பூஜாரிகிட்ட வீம்புக்குன்னே வந்து போதையில் விகுதி ஓடு. ஏன் போட மாட்டியா? பூஜாரி ஏய் போடா அப்படின்னு. என்ன போடா? இங்கிட்ட சிரிக்கிற பார்த்தா உங்கள் ஊரில் நிப்பாட்டிருப்பிய ஒலையே ஒத்துரு. உண்மைதான். நாட்டு நடப்பு ஏத்தாய் என்ன நிற்கிற? அட்டை வதியிலையா? 100 நாள் வேலை இல்லையா? ஏன் நிற்கிற? உட்காருங்க. ஆமாம் நீ என்ன பண்ணுவ? சேட்டு மக கீழே உட்கார மாட்டேன். ஏசியை போட்டு விடவா? நாங்கள் உள்ளே வந்து பாரு தண்ணிக்குள்ளே தவண்டி அடிச்சுக்கிட்டு கிடக்கேன். ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி நாடகத்துக்கு தினமும் போனாதான் அன்பாளையத்தில் உள்ள இந்த ஆதரவற்ற மக்களுக்கு கஞ்சி ஊற்ற முடியும். என்னுடைய நிலைமை அது. அதுக்கு ரொம்ப வேளாங்குடிப்பட்டி கிராமத்தாரில் ரொம்ப வணங்குறேன் ஐயா. கும்பிட்டுக்கிட்டே இருக்கே ஒத்தரோ வரலையா? கொஞ்சம் கொடுங்கய்யா. வண்டி மைலேஜ் கொடுக்கல. என் டிரைவர் வேறு டிராக்டர் ஓட்டினவன். இந்த ஈரத்துக்கு அதுக்கு எங்கிட்டு சாலை அடிக்கிறானோ எங்கிட்டா கொண்டு போயிட்டேன் வண்டியை. உங்களை வச்சுக்கிட்டு டிரைவரு டிராக்டர் ஓட்டுவேன். நரேந்திர மெடிக்கலில் வேலை பார்த்துவேன். என் மேனேஜர் சார் நரேன் சார் அவர் வந்து இப்படியே தான் இருப்பார் குத்த வச்சு. இதுக்கு இன்றைக்கி பூரா உட்காராதுங்க. அப்படியே போய் லோனு வாங்கி வை. போ லோனு வாங்கி வை. லோனுக்காரே வந்துட்டா பின்னாடி போய் வேலைக்காரில் போய் படுத்துரு. உங்களை வச்சுக்கிட்டு என்னத்தை. ஆனால் ஆம்பளையை நம்மளாம் சிரிக்கிறது தப்பு. நம்ம யார்கிட்டையும் ஒரு 10,000 பரட்ட முடியாது. அதுக்கு ஜெய்ஷா அந்த லோனுக்காரங்கிட்ட அப்படி பேசணும். நீங்கள் ஏன் சார் லோனு வாரம் கட்டலைன்னா செருப்பிட்டு அடிங்க. நானும் ஒருத்தனுக்கு முந்தானி விரிச்சவன். நீங்கள் வாங்கன்னு. ஆனால் லோனுக்காரன் 5 மணிக்கு வந்தவொடனே பிள்ளையை அனுப்பிவிடும். அம்மாவுக்கு குதுன்னு வருதுன்னு சொல்லு, வயிற்றாலையே போகுதுன்னு சொல்லுப்பா. அவன் விவரமான நாள் லோனு. நான் 3 நாள் ஆனாலும் இங்கேனே படுக்கிறேன். நோத்தாவுக்கு என்னைக்கு வயிற்றால நிற்குதோ அன்றைக்கி வசூல் பண்ணிட்டு போகிறேன்னா அவன் மண்ணை கலைக்கிறேன். இங்கே வரு தார்ப்பாயை விரிக்குது. வேறு வழி இல்லைன்னா இந்த வழியில் போ. எதிர்த்து பேசுகிற ஒழுக்கமாறு பூரா எங்கள் அம்மா தான். ஏத்தாய் அது வாரு. அந்த காலத்து முடிதாண்டா அப்படியே இருக்குது. இது பூரா அந்த காலத்தில். ஏத்தா உண்மையிலே அந்த காலத்துலலாம் அதுக்கு என்ன நினச்சிக்க, பிள்ளைய பார்த்துட்டு புருஷங்களுக்கு சோற ஆக்கி போட்டுக்கிட்டு நிமிர்ந்ததில்ல, குனிஞ்சதில் நிமிராதுங்க. அப்போல்லாம் எங்கள் ஏரியாவில் ஜாராயம். உங்கள் ஏரியாவில் ஜாராயம் இருந்துச்சா? ஏன் சிரிக்கிறிய? இந்த சாராயத்தை குடிச்சுவிட்டு இப்போ எல்லாரும் சரக்கு அடிக்கிறிய. எல்லா சரக்கும் விஷந்தேன். அம்புட்டு சரக்கையும் குடிச்சு விட்டு சாப்பிட்டு விட்டு ஒன்று சாக்கடையில் படுப்பேன், இல்லை கருவலில் படுப்பேன், இல்லை வீட்டு திண்ணையில் படுத்து பாதி நேரம் சில வேரில் அன்றைக்கெல்லாம் ஒரு ஊற்றேன். சரியான போதையில் எந்திரிச்சு போய் பாத்ரூம் நினச்சி பிரிட்ஜில் ஒன்று கடிச்சிருக்கேன். பிரிட்ஜில் ஒன்று கடிச்சு கத்திரிக்காயெல்லாம் மிதந்து இலைய வயலை காணான்னு பார்த்தா ஒன்றுக்குள்ள அரிச்சிட்டு போய் வெளியே கிடக்கேன். இப்போ இப்படி போதை. அப்போல்லாம் சாராயந்தேன். போதை இறக்கிறதுக்கு யார் இதுன்னா பொண்டாட்டி தான். போன ஜோரில் மூங்கிக்க மட்டும் அடிப்பாங்க. அடித்தவனே அத்தாடின்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு ஓடனா நம்மளை காப்பாற்றிடுவான்னு இந்த பொம்பளை பாவாடையை தூக்கிட்டு அங்கே ஓடும். பார்த்தா புவனேஸ்வரி வீட்டுக்காரே அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு
மறுநாள் வெளியே இருக்கும்போது தான் ஒவ்வொரு ஒம்பளையும் பேசும். சீமக்கல்ல உட்காந்துட்டு, ஏக்கா நேற்று பொழந்து விட்டானக்கா, உட்காரும்போது கடுக்குது, எனக்கு ஒரு செப்பையே காண முடியாது. அவன் என்னடி நங்கு நங்குன்னு நெஞ்சில் ஒட்டு மிதிக்கிறேன் நாசமாக. ஆனால் அத்தனை அடி வாங்கிட்டு பிள்ளை வைக்கிறது அந்த ஒர்க்கை விடலை. அதுங்க 16 பிள்ளை 18 பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளையும் அரட்டன்னு இருப்பேன். அந்த வீட்டில் தின்னுட்டு குசுனாங்கன்னா வீடே இடிஞ்சு. இப்போ பூரா பிள்ளை வறக்குது மருதமணியை சிராக்ஸ் எடுத்தது மாதிரி. பூரா பிள்ளைகளும் வயறு கூட கேரி பையில் போட்டு கொண்டு வருது. என்னத்தா கேரி பையில் மீன் வாங்கிட்டு வரேன்? இல்லை, என் மையன் இலையவன் கிடைக்கேன். வந்துருச்சாப்பா டீசல் போட காசு இல்லைன்ட்டு. என்ன அடிச்சு எழுதியிருக்கு பெரம்பூர் சரி ஐயனார் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 2001 ஐயா நல்லா இருப்பே 2 சிப்பு அரிசி வாங்கிடலாம். இன்னும் 100 ரூபா தாளில் வாங்காத, 2000 வந்துருச்சு. டிஆர் போர்வெல்ஸ் அன்பாளையத்துக்காக 501. இந்த போர் போடுற ஆளுகள்லாம் உண்மையிலே ரொம்ப சிரமங்கய்யா. இப்போ என்னமோ போர் போடுறதுல கேமரா உள்ளே வச்சு கண்டுபிடிக்கிறோம்ன்றாங்க. ஆமாம்மாவா 5000 அடி போர் போட்டாலும் சில ஊர்களில் புகையாக கிளம்புது. அது நீர் மட்டம் பார்க்காம சில பேர் சொல்லுவேன் நமக்கு நேரம் சரியில்லைன்னு. நீர் நீ என்னப்பா அம்மா உண்மைதாண்டு வாழ்க்கையில் ரொம்ப அடி வாங்கியிருப்பவளையே. அதே மாதிரி இந்த உலகத்தில் இனிமேல் நீங்கள் எல்லாருமே பிறக்க போகிறீங்களா? மறுபிறவி இருக்குன்னு சொல்கிறாள்லாம் கை தூக்குங்க. கிடையாது. ஆமாம், தகத்தை எரிஞ்சிட்டேன். எங்கள் அண்ணன் அப்போ தெரியுது வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்ட ஓலையே. இந்த பிறவியோட போதும்னா இங்கே ஒன்றும் இருக்க முடியலை. பொண்டாட்டி கட்டுறது இனிமேல் செக் பண்ணி கட்டுங்கப்பா. சில ஒம்பளையெல்லாம் கராத்த கும்பு. எங்கள் ஊரில் ஆடு மேய்ச்சவன் சாக தெரிஞ்சான் பாவம். அவன் ஆடு மேய்ச்சிட்டு காய்ச்சா பாட்டில் தெரிஞ்சிருப்பான் போல். இந்த பிள்ளையை பரிசம் போட்டதுலேருந்து அவன் குளிக்கும் போது வீடியோ கால்வா அதை காமி இதை காமின்றிருக்கேன். அந்த பிள்ளை கராத்தில் பெல்ட் வாங்கினது முண்டைக்கு தெரியலை. ஃபஸ்ட் நைட்டில் போனவொடனே அவன் ஃபேண்ட்டை மாட்டிக்கிட்டு அடிச்சிருக்கா. வதக்குன்னு கச்சா பூச்சான்னு அடித்து கட்டுக்கிட்டுலாம் நெளிஞ்சிருக்கு. அவங்க அப்பா கதவுக்கிட்ட வந்து இந்த மாப்பிள்ளையோட அப்பா, ஏய் இருக்கு பையன் சைஸாக நடந்துக்கடா, என்னைய மாதிரியே நடந்துக்கிறவேன். மறுநாள் காலையில் வர்றேன், இப்படி வர்றேன், என்ன பாண்டேன் அவன் விட்டுக்கிட்டு புழக்கிறாப்பா, வெதர் கீழே விழுந்துச்சு ஒட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு பாட்டு பாடுவோம். இடியாப்பம். இந்த இடியப்பத்தை வித்தையெல்லாம் வைக்கலையாப்பா. இடியப்பம் மட்டும் கிடையாது, நம்ம கிராமத்துக்கு வர்ற எந்த வியாபாரியுமே வீட்டுக்கிட்ட நிற்கிறதே கிடையாது. ஐஸு சப்பு பக்கத்தில் வந்து வீட்டுக்கு முன்னாடி இடியாப்பம். இந்த பையன் ஒய் அவங்க ஆத்தாட்ட போய் கெஞ்சி, அம்மா இடியப்பம் வாங்கித்தாம்மா. அவங்க ஆத்தா ஏன்ட்ட காசு இல்லைடா, நொப்பையும் சட்டையில் எதுவும் வச்சுருக்கானான்னு பூராத்தையும் தேடி தூக்குச்சட்டியை கொடுக்குறக்குள்ளே புதுக்கோட்டை போயிடுறேன். இடியாப்பம் அப்புறம் எப்படி வியாபாரம் ஓடும்? ஐஸுக்காரன்னு அப்படித்தான். 10-20 பிள்ளை விளையாடும் போது ஆரன் அடிக்கவே மாட்டாங்க, பேங் போயிடுவேன். 10-20 கிளவி உட்காந்து தாயை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. எங்கடா தாயம்னு அங்கே ஒய் பேங்கா ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்க அவங்க எல்லாம் இருமெல்லாம் இருக்குது, அங்கிட்டு போட எடுத்துக்கிட்டு. வியாபாரம் செய்வது ஒரு இடத்துல நின்று வியாபாரம் பார்த்தா வியாபாரம் ஓடும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம். எல்லா தொழிலுமே புனிதமானது. தொழில் எதுவுமே கேவலம் கிடையாது. இந்த உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உண்மை அதே. அதனால் நீங்கள் எல்லாருமே ஒத்துமையாக தாய் இல்லையா அந்த ஒரு பிறவியில் சந்தோஷமாக இருங்க ஐயா. நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்னா சொல்லி திரிய ஊருகளில் யாரும் பெரிய ஆள் இல்லையா. பெத்த தாயை தவிர யாருமே பெரிய ஆள் கிடையாது. அது அன்னைக்கு நம்ம பால் ஊட்டி வளர்க்கலைன்னா நம்ம இப்படி திமுறா தெரியுமா? யாருமே இந்த மை செட்டு திருந்த மாட்டேன். வாலிமைப்பா வாலிமை நாளைக்கு என்ன நல்லாலேன்னு சொல்லிடுவா. இப்போ கொஞ்சம் ஏற்றுப்போ நல்லா இருப்போன்னே ஒரு சூம்பு கூட சூம்பு. என்னத்தையோ போட்டு அமுக்குறாங்க, ஒன்றுமே புரியலை. என்னத்தையோ போட்டு ஒன்றுமே அமுக்க தெரியல, ஆப்ரேட் பண்ண தெரியல. ஹலோ
ராதாவா? நான் தானே ராதாகிருஷ்ணி. அங்கே ராதாகிருஷ்ணன் இருக்காரா? அப்போ ஊர் அப்படி இருக்கும். ஹலோ ஹலோ, யார் ராதாகிருஷ்ணன்? அண்ணே வானே. நல்லாத்தான் இருக்கு, நீ கவலைப்படாத. ஹலோ ஹலோ, இந்த மலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடவா? தெக்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெக்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய? சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே. ஐயா சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே. தெக்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள். பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில் நடவு நட்டோம். நட்ட பயிறு எல்லாம் நரைச்சுக்கிட்டு செத்ததினா மருந்து அடிச்சும் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா மருந்து அடிச்சும் பார்த்தா அது மண்ணுக்குள்ளே போச்சு. எல்லாம் காணியில போட்டு விட்டோம். காசு பணத்தை எல்லாம் காணியில போட்டு விட்டோம். கஞ்சிக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டு வாழுறங்க. என்ன நாம செய்வோம் ஐயா, எப்படி நாம வாழ்வோம் ஐயா? என்ன நாம செய்வோம் நம்ம, எப்படி நாம வாழ்வோம்? கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ள போறீங்களே. உங்களை போல நதி இல்லாம உழவு கட்டும் போவாதீங்க. மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. இங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? பஞ்ச எப்ப போகும் மக்கள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். ஐயா பஞ்ச எப்ப போகும் மக்கள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்? சண்டால பயமான நம்ம திண்டாட்டத்துல விடு. ஐயா சண்டால பயமான நம்ம திண்டாட்டத்துல விடுதே. உலகத்திலே முதலாளி யாருன்னா விவசாயி தான். இந்த ஏரியா பூரா 30 போகம் விளையக்கூடிய பூமி தானே. இன்னைக்கு ஒரு போகம் விளையிறது கூட தண்ணி இறச்சிட்டு தெரியுற மாதிரி இருக்கு. இளைஞருக்கெல்லாம் விவசாயம் தெரியுமா? அப்போ தெரியாது. எப்படி தெரியும்? இளைஞருக்கு விவசாயம்லாம் தெரியாது. கப்ளிங் ஓசு டொங்கா சிந்தா அவ்வளோதான். புறாமே பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியார் சொல்ல கேட்டு படித்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து கவனம் செலுத்தி பெத்ததாயுத அமைப்புக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காத ஒரே மனிதர் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாதே. பின்னாடி இந்த கொட்டையை பிரித்து விட்டு போங்க. போ சண்டை போடாதுன்னு இப்போத்தையும் சொன்னேன். இந்த கலவரம் வந்துருச்சு. இப்போ ஒரு மழை வேணுமே இடியாப்பமா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எல்லாருக்கும் தெரியுமில்ல. அவர் தான் உண்மையிலே உலகத்தில் இந்த தமிழனுக்கு பெருமை சேர்த்த ஒரு மனிதர்னா அவர் தான்ப்பா. ரொம்ப பெருமையாக இருக்கு. எத்தனை போர் எத்தனை நாடுகள் தொடுத்தாலும் அந்த ஒரு தமிழனுக்கு மட்டும் எல்லா நாடும் பயப்படும். அவர் கண்டுபிடித்த ஏவுகணைக்கு தான் பயந்துச்சு. பக்கத்தில் பாகிஸ்தான் போர் தொடுக்கும் போது காவல்துறை அதிகாரி ஐயாலாம் இங்கே வந்திருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தை விட்டு இரவு பகல் பாராமல் நம்மளுக்காக மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு வணக்கம் ஐயா. என்னை கண்டுக்கிறவே இல்லை. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு தமிழகத்திலே தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. நல்லவர்கள் நிறையா இருக்காங்க. அவருடைய கடமையை அவங்க செய்கிறாங்க. வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டால் என் தமிழன் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. அது யார் கேட்குறா? வண்டி இன்சூரன்ஸ் முடிச்சு 1 மாதம் ஆச்சு, லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லை. போலீஸ் பார்த்தா சமாளிச்சுக்கிறோம்னு இலவட்ட பய வரும் அப்படி தெரியும். காவல்துறையை பார்த்தவொடனே இந்தா இடியப்பம்ன்றேன். நீ இருடி மாப்பிள்ளை இடியப்பம் வைக்கிற,
ஐயா இப்போ மறைச்சிட்டு பிடிச்சா நிறைய பேர் லைசன்ஸ் இருக்காதுயா. பாண்டா பயலுகடா குடூரமோ அவன் பல்லே வளர்க்கலையாடா. இருப்பா ஏய் நீ நிற்கிறது எப்படியும் பாக்ஸை தள்ளி விட்டுருவேன். அங்கிட்டு போப்பா எங்கே பயலுக போடுற. காவல்துறை அதிகாரியா பார்த்தவொன்னே சில பேர் நடித்து பார்த்துருக்கியா? நீலி கண்ணீர்லாம் மடிப்பேன். ஏய் லைசன்ஸ் இருக்காடா? ஐயா லைசன்ஸ் இருந்துச்சுங்கய்யா. நேற்று குளிக்கும் போது சட்டிக்குள்ளே எப்படியும் நனைஞ்சு வச்சுங்கய்யா. என் பொண்டாட்டிக்கு ஒரு மாதிரியா குடல் வாழ்வுங்கய்யா. அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அடித்து விடுவேன். எங்கள் ஆத்தா சீரியஸாக இருக்கியா? பார்த்தா முண்டை டாஸ்மாக் கடைக்கு கோட்ரு வாங்க போவேன். அள்ளி விடுவேன். காவல்துறையிட்ட நீலி கண்ணீர் வடித்து ஒப்பாரி வச்சு அழுதவனே அவர் பார்ப்பார். ஏட்டியா செத்துக்கிட்டு தொலைஞ்சிருவேன் விடியா, ஒரு 100 ரூபா வாங்கிட்டு விடியா அப்படின்னு. ஆனால் இப்போ எந்தெந்த ஆளாக இருந்தாலும் ஒரு மசிரும் பிடுங்க முடியாது. போய்கிட்டு ஐயா எனக்கு உடல் வாழ்வு எனக்கு நீர் கடுக்குது அப்படின்னா அப்படியே கடுக்கட்டும். நீ போ ஏட்டியா அவனுக்கு ஒரு 5000 போட்டு விடுங்க. கரைச்சி பிடிச்சா வண்டி விற்கும் போது ஈரக்குலை அந்த போகும். வண்டி விற்கும் போது 75,000 பண்ணுவேன். என்ன ப்ரோ வண்டி 75,000? ப்ரோ வண்டி தொட்டவனே பர்றன்னு போகும், சேலைகளெல்லாம் இழுத்துடும். அப்படியா 75,000 கொடுத்துருவேன். அவதாரம் எவ்வளோ இருக்குன்னு ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு செல்லை தட்டி பார்ப்பாங்க. 1,35,000 இருக்கும். ப்ரோ 1,35,000 அவதாரம் இருக்குது. அப்படியா ப்ரோ 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் இருந்தால் கொடுங்க ப்ரோ. ஊற்றி விட்டு எரியும். வெற்றிவேலு முருகனுக்கு, வீரவேலு கந்தனுக்கு, வண்டி இல்லை புகையாத்தல்லது. அவ்வளோதான். காவல்துறை அதிகாரி ஐயாவை பார்த்து சாலை விதிகளை பயன்படுத்தி நல்ல மனிதர்களாக வாழுங்க. அதே மாதிரி இளைஞர்கள்லாம் சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி 30ல் போகிறேன் பைக்கில். சரக்கை போட்டவனே பின்னாடி உட்காந்துட்டு சொல்கிறேன், மச்சான் லாரி வருது. லாரி மைத்தை பிடுங்குது போடான்னு விடுறேன். விட்டோன்னே டம்முன்னு அடித்தது. அப்படி பாவ ரசம் பூவ ரசம் அப்படி கத்த. இது வரால பொம்பளை ஆளுங்க அப்படித்தான். கேதத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இந்த வயக்காட்டில் எங்கள் ஊர் லைனில் கேதத்து போன பொம்பளை இந்த ஜோக்கு சொல்கிறேன் பாரு. 2 பொம்பளையும் நடந்து போயிருக்கு. போகும்போது வயக்காட்டில் பெரிய பெரிய வெள்ளரி பழமாக கிடந்திருக்கு. இத்தத்தண்டி 2 பொம்பளையும் கூட நிறையா இந்த பச்சை கொண்டு போவாங்கல்ல. ஏக்கா போய் கேதம் கேட்டு கொட்டி புட்டு நெல்லெல்லாம் வரும்போது காட்டை அழிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு 2 பொம்பளையும் போயிட்டாளுங்க. போனால் இங்கே 50 பொம்பளையை கட்டி பிடிச்சி உருண்டு அழுது சளியும் மூக்கையும் சிந்திக்கிட்டு கிடந்திருக்கு. இந்த 2 முண்டையை ஊட உட்காந்து அழுதவளுங்க. அழுத பொம்பளைகளுக்கு வெள்ளரி பழம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு பொம்பளை சைஸாக ஒப்பு வச்சுருக்கா. ஏக்கா கொடியா வெள்ளரிக்கா? என்னை பார்த்தா ஐயா செத்தது ஆம்பளை. பார்த்தா ஐயா ஒவ்வொரு வளமும் ஓம்பளத்தோட பெருசாக இருக்கும்டா. இன்னொரு பொம்பளை, ஏக்கா நம்ம போகும்போது காட்டை அழிச்சு போடுவோம், நம்ம போகும்போது ஒத்த பழம் இல்லாமல் பிடுங்கிட்டு போயிடுவோம். இந்த தோட்டத்துக்கு அறிவை பக்கத்தில் உட்காந்து அழுது இந்த 2 முண்டையும் பார்க்கல. அவள் அழுதுருக்கா. அடி சக்காலத்தி மகள்லாம் பிடுங்கி தொலைச்சிடாது அடி, நான் விதைக்காக தாண்டி 2 வளம் போட்டு வச்சுருக்கேன். இவளை 2 அடிச்சிருக்காளு. ஏக்கா உங்கள் தோட்டம்னு தெரியாதாக்கா, நாங்கள் அரை முக்கோ அப்படின்னு அரைப்பொடி மூக்குச்சளி அவன் மேலே தடவிட்டு வந்துட்டாளோ. ஏன்னா சமாளிக்க தெரியாதவே நாடக சபைக்கு வரக்கூடாது. சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் வாக்கப்பட்டு போகக்கூடாது. இதே உண்மை. இப்போ சமைச்சாண்டா சமைக்காட்டேன்ல பொண்ணு எதுவுமே வேணால் சும்மா வரட்டும், நான் பாவாடை துவைக்கிறோம்ன்றேன். பொண்ணு கிடைக்கல பூரா நல்லா துறேன். எங்கே பார்த்தாலும் போய் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் கெஞ்சிறேன். நம்ம ஊர் பக்கம் எதுவும் இருக்குமானே? என்னது கணேஷ் போயிலையா? அது கூட வாங்கி போடலாமே, 2 ஓட்டுக்கு வாங்கி போட்டுக்கிருவேன். பொண்ணு கிடைக்கல. அவன் கேட்குறேன் வயசு என்ன ப்ரோ? 47 நடக்குது. இன்னும் ஓயப்பி தாண்டா வாங்க முடியும். சிரிக்காதையே, சிந்திக்கணும். செகனட்டே கிடைக்கலையாடா. 2 பிள்ளை தாயை போய் ஒருத்தன் கேட்டிருக்கேன். அவன் எதிர்த்து நின்றுவன். அவன் சொல்லியிருக்கேன் 5 பிள்ளை தாயாக இருந்தாலும் நான் ரெடின்னு இருக்கேன். அவனுக்கு கிடைக்கல. அதுவும் வாய்ப்பு இல்லைன்னா நீ ஆப்ரேஷன் பண்ண முண்டை. வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போட்டுக்கிட்டு சித்திரை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்கப்போ என்னது ஆர்கே புகழ் வளங்கொண்டார் பனிவண்டாம்பட்டியா சார்பாக எவ்வளோ? 1000 ரூபா அன்பளிப்பு. அன்பாலயத்துக்காக 1001. தம்பி என்ன படிக்கிறாரு? மாதம் 25,000 கட்டி படிக்க வை. 3 வருஷம் கழிச்சு சொல்லுவேன்.
இந்த மருதமணி மாதிரி தானே இருக்கேன், இப்படித்தேன். இதில் என்னென்னா தாய்ப்பால் கிடையாதுப்பா. பொம்பளையால் ஊறப்பா அது பெரிய பகுமான மயிர் பண்ணுறேன். பால் கொடுத்தா வினோத் வினோத் இங்கே வினோத் எவனா இருப்பேன். மாடு புடி மாடு அழகா பொண்டாடி சொல்ல வினோத் பால் கொடுத்தா என்னுடைய அளவு போயிருமுடா. அவன் உடனே நீ கொடுக்க வேணாம்டா, பவுண்டா கேனில் கலக்கி குடுறா. பவுண்டா கேனில் கலக்கிறாங்க லப்பச்சக்கா லப்பச்சக்கான்னு லிப்பை மாட்டி அந்த பிள்ளை சுவஞ்சிட. ஏன்னா இவன் புரிஞ்சவன் நைட்டு குடிச்சு புரியால பால மிச்சம் இருந்தது கேனை அழைச்சி ஏற நொப்பமுண்ட. நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் இந்த கப்ளிங் ஓசெல்லாம். இப்போ பெரிய ஆள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லென்த் ஆன் த ஓஸ் தொங்காஸ். கப்ளிங் என்பது என்னன்னு கூட தெரியாமல் தர்றேன். எந்த மணியனே வேணா அவனே கப்ளிங் கிடைக்காம தான் தெரியும். ஆனால் மிருதங்காரன் மண்டபை பார்த்தா ஆனா கப்ளிங் மாதிரியே இருக்கும். எல்லாரும் சிரிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே மனக்கவலை இல்லாத ஆள் இருக்கையெல்லா இல்லை, எல்லாத்துக்கும் கவலை இருக்கும். இந்த கவலையெல்லாம் நீங்கிறனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பாட்டு பாடிக்கிடுவான் தம்பி, உன்ட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1300 செம்புரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க சம்பளத்துக்கு 4 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி பைபாஸில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 15 ஏக்கரை வெள்ளை பெயிண்ட் அடித்து கல்லை ஊண்டி பென்சிங் பண்ணி வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா தங்க விலை மாதம் 15,000 கிராமுக்கு ஏறுதுன்னு ஒரு 150 ரூபாவை நகையை எடுத்து வச்சிருந்தேன். நகையும் ஏறலைன்னா வட்டிக்கு விடுறது நல்ல தொழில்னு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸை போட்டு 1 கோடி ரூபா வட்டிக்கு விட்டுருந்தேன். 100க்கு 10 ரூபாய்ன்னு மீட்ரு வட்டிக்கு விட்டுருந்தேன். சரி, எல்லாமே பெருத்து போச்சு. ஒருவேளை பணங்காசு அதிகமாக வச்சுருக்கான்னு எவனும் நமக்காக அதுவே நம்மளை போர்த்தளிட்டா போச்சுன்னு ஒரு 5 பேரை டெய்லி சரக்கு அடித்து கூடையே பார்ச்சுனர் காரில் கூட்டி திரிஞ்சிருந்தேன். இம்புட்டு சொத்து பத்து இருந்து வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னை தொடக்கூடாது, சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம்னு கப்ளிங் இல்லைன்னு சொல்கிறா. அதனால திருப்பத்தூரில் ஒரு பொம்பளையை வச்சுருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 வரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கும் போது அப்படித்தான் இருக்கும். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். இருக்கிற விஷமெதுடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொடிச்ச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே எங்கே அன்னைக்கு என்னென்ன சரக்கு கிடைக்குதோ அதை வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. ஒரு 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளை பெத்த பிள்ளை தாய் தப்பேன் பார்த்த வேலை இதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒன்று. விடிய காலம் பல்லு விளக்குறானோ காலு கழுவுறானோ தெரியாமல் அந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய சரக்கு எடுத்து காலையில் வெறு வயிற்றுகளை 25 வருஷமாக குடித்த அந்த ஒத்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன்
500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கெட்டு போகும் அப்பா. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கெட்டு போகும் அப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. ஆமா, நானும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக முன்னாடி பிறந்து நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த மாதிரி கிராமங்கள்ல வந்து குடியிருந்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஏன் முப்பாட்டன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே, இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போறதில்லைன்னே. இந்த பப்புனும் கோமாளி எம்கேஆர் வேணும்னா உங்களுக்கு ஆகாதவனா இருக்கலாம். நான் உலகம் பூரா எங்கள் அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு இந்த பிறவியில் உங்களை விட்டால் யாரும் இல்லைன்னே. நானும் ஒரு காலத்தில் குடிச்சுவேன் தானே. அந்த குடியை நிப்பாட்டினால தான் இன்னைக்கு உலகத்தில் இத்தனை சொந்தங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன்னே. அதனால இன்னையிலிருந்து யாரும் குடிக்க வேணாம். இதில் குடிக்காத பெரியவங்க எங்கள் அப்பங்களுக்கு பூராமே நல்லா பாடுறேன், 4 வய திருந்திருவேன்னு நினைப்பையே. லேசு வாசா ஈரத்துக்கு கோட்டை அடிச்சுட்டு வந்தாலும் இந்த மசுறு பாட்டை எதுக்கு படித்தேன்? அடித்த சரக்கு இறக்கி விட்டேன், நாளை பின்னவனை புழக்கணும்டான்னு பேசுவேன். அப்படி என்னை ஓத்தாங்கம்மானு வந்தாலும் மேடைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் ஊற்று விட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. டான்ஸ் வர முடியாதுண்ணே, பிள்ளை வத்துன்னு புண்ணு ஆறலை. ஏப்பா அது பாவம் வயிற்று பொழப்புக்காக. ஆனால் இன்னைக்கு போட்டிருக்க டான்ஸ்லாம் லேஜான ஆள்லாம் தொட முடியாதுப்பா. மருதமணியை எங்கே தொடுறேன்? நேற்று தொட்டு போட்டு காலில் பூரம் கொப்பளம்னு படுத்து கிடக்கேன். ஏன்னா சின்ன பொம்பளை கிடையாது. இன்றைக்கி வந்திருக்க டான்ஸு எப்படியும் ஒரு 80 கிலோ இருப்பா. 80 கிலோ ஒவ்வொரு தொடையும் இந்த தண்டி இருக்கேன். மேடை கிட ஈரத்துக்கு இடிஞ்சு தொலைச்சிடாமடா. இந்த பிள்ளையை சிறுத்தை ஆட சொல்லுங்கடா. இன்னைக்கு தாப்பா என் நாடகத்தை கட்டில் போட்டு எங்கள் அண்ணன் பார்க்குது. அல்ல படுனே அந்த கப்ளிங்க கொண்டு வருவானே. நான் இங்கே உசுருவோ கத்திக்கிட்டு இருக்கேன், நீ இங்கே வடுத்து கிடந்து எப்படி பார்க்குற? விதி நிலா காயுது, நேரம் நல்ல நேரம். உனக்காகத்தான் டெல்லி கிரு மாடை கொண்டு வந்திருக்கேன். மணிக்கு 80 லிட்டர் கொடுக்கும். ஆனால் புரிஞ்சு எப்படி அந்த பிள்ளையை சமாளிக்கிறேன்? அங்கே முடியாமல் இங்கே கடப்பாறை அனுப்பிவிடுறேன். அவங்க விவரமாத்தான் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாமியெல்லாம் அப்போ எக்கோ வச்சு வாலியம் வைங்க ஐயா. இந்த வேளாங்குடி பட்டியில் உங்கள் பாட்டை மாறு முப்பாட்டை இங்கே கட்டி காத்த ஜாமி தான் இந்த ஐயனார், இந்த பஞ்சவர்ணத்தம்மை, இந்த அன்னபூர்ணி அம்மா, நாகம்மாள், முனியாண்டவர், கருப்பர். இங்கே இருக்கக்கூடிய ஜாமிக்கெல்லாம் நீங்கள் கதவை திறந்து வச்சு தானே சூடன் சாம்பிராணி ஊதுவத்தியெல்லாம் பொருதுவே. 18ஆம் படி கருப்பு மட்டும் ஏன் கதவு சாத்திருக்கு யாருக்காக தெரியுமா? சரியா? இந்த ஜாமி எங்கே பிறந்துச்சு? 18ஆம் படியா எப்படி அழகர் கோயிலில் தஞ்சம்னு வந்துச்சு. கதை பெருசு. இப்போ நான் கருப்பனை கூப்பிட போகிறேன். எனக்கு என்னமோ பயந்து கிடக்கு.
அந்த டால்ஃபின் எங்களையாவது வந்துருவான்ட்டு. ஆனால் அவனை விடவே மாட்டான்டா. எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் அவனை கொல்லாமல் விட மாட்டேன். நல்ல வேலை என்னைய காலிவனை தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த மைக்கில்ன்றதுனால இப்படி போயிட்டேன். எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொஞ்சம் எல்லாம் கவலை. அதே மாதிரி இலவாட்டை ஆடினா இப்போ எல்லாம் மிஷின் வச்சுருக்கேன். வாய்க்கு முன்னாடி யார் வந்ததெல்லாம் கேட்க மாட்டேன். குடிச்சிருக்கேன்னு செக் பண்ணிட்டு தான் கேட்பேன். சில பேர் வந்து கூச்சம் போகிறதுக்கு பீரை போட்டுட்டு ஆடுறேன். அன்னைக்கு பொம்பளையால் ஆடி வந்து தெரியலையா? பொம்பளையால் தலையை விரிச்சு போட்டு அங்கேருந்து வந்துச்சு. கூட்டத்தை பூரா ஆடி இங்கே வந்துருச்சு. வந்தது யாருன்னு கேட்டேன். குசு குசு குசுன்னுச்சு. அத்தாடி பீரல் சாவியை காணாமல் ஓடி போயிடுச்சு. பீரல் சாவி எங்கேயே விழுந்துருச்சான். சாமி என்பது எப்படி தெரியும் அப்படின்னா, உடம்புல வேர்க்கும், உங்களை அறியாமல் கண்ணீர் வரும், இந்த கையில் இருக்க முடிவு வரும், நட்டமாக நிற்கும். அப்படி இருந்துட்டாலே நீங்கள் ஆடிடணும். சாமி ஆடிடணும். சாமிக்கு வெக்கப்படக்கூடாது. அப்படி ஆடாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் இருதயத்தை பாதிக்கும். முப்பாட்டைங்க சும்மா வந்து எல்லாத்தையும் சொல்லி வைக்கல. இந்துக்கள் கலாச்சாரத்தில் பூக்குழி இறக்க சொன்னாங்க. பூக்குழி இறங்கி இப்போ எந்த ஊரில் தீ பற்றிக்கிட்டு எரியுது, முதல் நாளே சாயந்தரம் பற்ற வச்சுறாங்க. பூரா அமர்ந்து சாம்பலாக கிடக்கு. அதில் போய் மண்ணி சங்கமம் பூக்குழியை விட்டு நீ போடா அடுத்தால இறங்குறோம்னா நான் இன்னும் கொஞ்சம் உழப்பிக்கிறேன்றேன். கண்டாரில் சுட்டா நிற்பானா? அப்படித்தான் ஒருத்தன் சம்பரையும் போட்டு 1 லட்ச ரூபா பந்தயம். பூக்குழியில் மெதுவாகத்தே இறங்குவேன், நடந்துதான் போவேன், எனக்கு சாமி பெல்லாக வரும்ட்டேன். சரின்னு தீ எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு 2 ஸ்டெப்பு தான் வச்சேன். அத்தீன்ட்டேன், 100ல் போயிட்டேன். அது என்னென்னு கிளச்சிட்டு பார்க்குறாங்க. எவனோ சென்ட்ரிங் அடைச்சவன் கம்பி அதில் போட்டுருந்துருக்கேன் தெரியல. கண்ணன் இருக்கு. சடார்னு ஓடி 2 நாள் ஆச்சு. அவன் என்ன வீட்டுக்கு வரல. சாமி இருக்கு இங்கே, கருப்பே இருக்கா? இருக்கணும். அப்படி வந்தாதான் இந்த ஊருக்கும் சிறப்பு. சாமி துடியாக இருக்குன்னு மக்களும் நம்புவாங்க. துடியாக இருக்கணும். தாலிபின் வர்றானா? அவன் வந்தானே இன்னைக்கு வெதர் வந்துவோம். கொஞ்சம் எக்கோ வைங்க பங்காளி. கருப்பை நான் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி, மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு முப்போகு விளையக்கூடிய மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டில் அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்கே தொட்டி கட்ட மறுக்குது. அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி நல்ல மாநகராய் அந்த காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் சிவனுடையார்களோடு 60 பிள்ளைகள் பிறக்க இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்குங்காலாம். அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதன். இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது. நாடு பத்தி எரியுதுடா. அங்கே பயிரெல்லாம் கருகுது. ஓடிவடா. அங்கே விலங்கள் அஞ்சாகுது. மக்கள் எல்லாம் பசியில வாடுதுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே, என் முப்பாட்டேன் காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன?
எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கு மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிறஞ்சிரும். கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல இனி ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலையில மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதன் தார வாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த புள்ளையா நிக்குதுடா. கருப்பா இது புள்ளா கருப்புடா, இவன் ரோஜாக்கார சாமிடா. ஓடி வாடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான். இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு நல்ல மரம் பொளந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு பெட்டிக்குள்ள அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பனை. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. என் கரபுரண்டு ஓடுது. என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி உருண்டு கீனாட்ட நோக்கி இறங்கும் போது என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாடு தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில போய் நான் எந்த மக்களை காக்க? அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாய். 18ஆம் படி கருப்பா உன் கச்ச கணக்குதா இந்த வேளாங்குடி பட்டியில உன் கச்ச கணக்குதா இல்ல உன் பிரம்ப பேக்கரையா முச்சுருச்சா? உன் வீரத்தை இந்த நாட்டு மக்க அறியணும். கொஞ்ச நேரம் அழகுமலவன கடை வெட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு குட்டிக்கு தண்ணி வச்சா கருப்பு கருப்பா குமுறுமுடா வாருவாய். அட ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா என் கருப்பே அலறுமுடா வாருவா. வெள்ளி நல்ல புடியருவா. இந்த வேளாங்குடி பட்டியில ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க இந்த ஊர்ல குடியேறின நாளையில குடிக்க உரலில்லே. பாட்டனும் கிளவியும் இருந்த காலத்துல இந்த வேளாங்குடி பட்டியில அவங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே. நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லே. பிறப்பனெல்லாம் பிறங்கோடியக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையாத்தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிருமுன்னு 12 வருஷம் வேளாங்குடி பட்டியில பாரா மழையில்லே வருஷம் வருஷம் பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மக்களை வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன்? பஞ்சம் தாங்களே. அப்ப கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமியே. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த வேளாங்குடி பட்டியில தலைய குலுக்கிய ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலி கீரை புடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி பிள்ளை வளர்க்குறாடா. அலை மழை வேஞ்சு நம்ம கிளவி அலக்கீரை புடுங்கி இந்த பிள்ளைகளை வளர்க்குறாடா. வீரம் பத்தலே இந்த வேளாங்குடி பட்டியில உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. எங்க டீக்கார சாமி நீ குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறையா? 1000 பாட்டில சாராயா
எப்போ 1000 பாட்டுல சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராயம் என் சீமேன் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா கலுங்கு புழுங்கி ஓடும் போது இந்த மேலமட கம்மாயா என் மதுரை மாநகரத்துல மேலமடையில நான் மக்களுக்கு இங்க அருள் கொடுக்க முடியாதுன்னு மேல மடைய விட்டு எப்போ கருப்பாயூர்னி எல்லையில என் குடியார பாண்டி முனி நீ ரோஜக்கார ஜாமீனா கொஞ்ச நேரம் நீ எந்திரி கல்லிஜரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கல்லிஜரி நல்ல கம்மாயா அங்க உடமரத்துல அந்த அலறுதுடா அங்க பட்டம் உள்ள சத்தம் கேக்குதுடா புறப்பட்டாண்டா கலிஜரி எல்லைய விட்டு என் பொல்லாத காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த வேளாங்குடி பட்டியல உள்ள இந்த ஐயனரையும் இந்த பஞ்சவரணத்து அம்மனையும் அன்னபூரணி அம்மனையும் இந்த நாகத்தம்மனையும் இந்த முனியாண்டவரையும் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த ஊர்ல நாங்க வீரம் குறையலடா முப்பாட்டே ஆண்ட சாமி நாங்க வீரம் குறையல இந்த நாட்டு மக்க இந்த சாமிகளோடைய மகிமையை அறியணும் கொஞ்ச நேரம் நீ எந்திரி காளிமுனி ஐயா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா என் நொண்டி சோனையா இந்த ஊரை காக்க கூடிய புள்ளாத முனியாண்டி வாடா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் விச்சருவா சாமி விச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா அன்னை இல்லாத இந்த மலையாள நாட்டுல நாங்க அக்கா தங்கச்சி இனி இருக்க மாட்டோம்னு மராத்துல வந்த என் தொட்டிச்சி ராக்காயின்னு உனக்கு பேரு வச்சு இங்க எந்த பத்தினி மேல இறங்க போறேன் என் தீர்த்தக்கர பொன்றாக்கு என் தாய மங்கள முத்துமாரி என் ஒத்த காலு சப்பானி என் ஒரு காலு நொண்டியடா என் 18ஆம் படி பெரிய கருப்புடே அகண்ட நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா ஆர்ப்பரிக்கும் விச்சரோவா சாமி விச்சரோவா அகண்ட நல்ல புடியருவா சாமி புடியருவா ஆள் பறிக்கும் விச்சருவா கருப்பு விச்சருவா மலையாள நாட்டினில கருப்பு நாட்டினில உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா நீ தமிழ்நாட்டுல இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த வேளாங்குடி பட்டியல இந்த நாட்டு மக்களை காக்க நீ கொஞ்ச நேரம் நீ எத்திரி ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா நீயும் ஓடி வாடா அதுக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா அலறுமடா உன்னருவா சாமி உன்னருவா குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா அலறுமடா முன்னருவா கருப்பு முன்னருவா ரோஜக்கார சாமிடா இல்ல உனக்கு ரோஜம் போயிருச்சா இல்ல இந்த ஊர்ல காக்குறது நீ உண்மையானா கொஞ்ச நேரம் நீ எந்திரி எங்கடா ஓடி வாடா ரோஜக்கார கருப்பனடா சாமி கருப்பனடா அயராத வாருவா இந்த ஐயனார கூட்டிக்கிட்டு எந்த குதிரைடா உனக்கு பிடிச்சிருக்கு சொந்த குதிரை ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஐயா ஓடி வாடா ஓடி வாடா ஐயா ஓடி வாடா நீ ஆடி வாடா வெள்ள நல்ல குதிரை ஏறி இந்த வேளாங்குடி பட்டியல என் ஐயனாரணி வேட்டைக்கு புறப்படும் நாளையில வெள்ள நல்ல குதிரை ஏறி ஓடி வாடா ஐயா வேகமா தானி ஆடி வாடா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரப்பு வரான் தாராண்டா தங்க கரப்பு அவன் வந்தானா ஏ சொல்வாக்கு தப்பாது சொன்ன சொல்லும் மாறாது செல்வாக்கு தப்பாது சொன்ன சொல்லு மாறாது வீட்டிலதான் இடையிட்ட இடவாள குஞ்சமிட்ட வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரப்பு வரான் தாராண்டா தங்க கரப்பு வாராண்டா ஓடி வாராண்டா அட வந்தானா எங்க கரப்பு வரான் தந்துட்டாண்டா தங்க கரப்பு சாமி வரலைன்னா இங்கே சுணங்கித்தான் தெரியும் இதான் ஒன்று நீ மைக்கை குறைச்சிக்கிட்டே இருக்கு ஏத்
ஏற்றி பிளாக் பண்ணியிருக்கியா? அவ்வளோதான், ரைட்டு. எனக்கு தேவை பேமெண்ட். என்ன இடத்திலும் பொன்னரங்குடி மதி மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா வாழமங்கலம் வட்டம் வந்தனாங்குறிச்சி ஊராட்சியை சேர்ந்த வேளாங்குடி பட்டியலே நம்மளையெல்லாம் காத்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற சித்திவி விநாயகர், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பஞ்சவர்ணத்தம்மை, ஸ்ரீ அன்னபூரணி அம்மாள், ஸ்ரீ நாகாத்தம்மாள், ஸ்ரீ முனியாண்டவர், ஸ்ரீ கருப்பணசாமி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை வேளாங்குடி பட்டியிலே இத்தத்தண்டி மழை வேஞ்சும் இந்த நாடகம் நடக்கணும், ஜெகதிக்குள்ளே சேரை போட்டு உக்காந்து பார்க்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டேன். இவன் காசை வாங்கிட்டேன். தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த வேளாங்குடி பட்டியில் உள்ள கிராமத்தரை அழைத்து வந்தாலும் பக்கத்து ஊர்லேருந்து நாங்களும் வருகிறோம் என்று இந்த மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற வெளியூர்லேருந்து இருசக்கர வாகனங்கள் வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த MP தேவன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கும். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பேச்சுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி KV ஜெயசாந்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று வந்தவர், பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, பேச்சுக்கு பஞ்சம் இல்லை. உடம்பு பார்த்தீங்கன்னா புத்துக்குள்ளேருந்து எந்திரிக்கிற காண்டாம். எங்கள் அக்கா வீட்டுக்காரதேன் ஆளு இந்தந்தண்டி வயிறு, மலைக்கு 80 பேர் நிற்கலாம், ஒத்த தூத்த விழுகாது. புதுக்கோட்டை TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்றி காத்து கொண்டார். இந்த சுக்கு காப்பி வெறும் செலவு 100 ரூபா தான். காலையில் எவ்வளோ கேட்டால் 3800 ரூபா நின்றுச்சுன்றேன். என்ன கலக்கிறேன்னு தெரியலை. தண்ணி கிடையாது, நல்ல வாயில் வந்துடும் வெண்ணி. அவ்வளோதான். மண்டவல் இல்லைன்னா கரம்பையை சேர்த்துருவேன். சுக்குக்கு பதிலாக எருக்கெல்லாம் செடியெலாம் ஒடிச்சு போடுறேன். அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வியாபாரம் அப்படி ஓடும். அவனுக்கு குளிக்க மாட்டானாப்பா, 7 நாளாக இதே ட்ரெஸ் தான். அவன் நீ டெய்லி சபாதோட தான் வரும் முண்டை, நீ சிச்சுக்க. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த ஆள். பார்க்கத்தான் அப்படி இருப்பேன். 500 மூடு சிமுண்டு ராம்கோ கம்பெனியில் வேலை ஆக்குற மாதிரி சின்ன பையன் அடித்து அழுதுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவேன், அதை அடிக்கினேன் வந்து காப்பாற்றி விடணும். பிறை திணி பையன் உங்கள் ஊருக்காரன் இருந்தால் கொண்டு போய் எனக்கு 2 குத்து குத்துறியா? வந்துட்டேன் அத்தைக்குழி சம்பளத்துக்கு என்ன பண்ண சொல்கிறேன். நான் முத 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவனை பார்க்குறேன். பார்க்கும்போது புதுக்கோட்டைக்கு நம்ம காரில் போகும்போது திகுன்னு எண்ணெய் குளிச்சதோட துண்டோட ஓடியாந்தேன். என் டிரைவர் வர பார்த்தேன், நல்லா காட்டு பண்ணிதான் அடித்து தூக்கிடான்ட்டேன். பார்த்தா இவன் மடுகும் கிடுவுமா இருந்தேன். என்னடான்ட்டேன். 10 வருஷமாக புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தில் ஆறுமணியத்துக்கு காலண்டர் ஓட்டிருக்கேன்னே. சரி யாருமே நாடகம் கொடுக்கலேன்ட்டேன். சரி அவங்க விருப்பம்ப்பா, நீ பேர் வாங்கினா கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன். உன்னை நான் வளர்த்து விட்றான்ற அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். 2000 ரூபா சம்பளம் கொடுத்தேன். சிரிச்சிட்டு காலையெல்லாம் விழுந்து ஆசீர்வாதையும் எனக்கு விபூதியெல்லாம் வையின்ட்டுவேன். வச்சு விட்டேன். போன வருஷம் 3500 ரூபா வேணும்ட்டேன். அப்போயும் விபூதி வைக்க வேண்டேன். இல்லைண்ணே கண்ணில் படும்ட்டேன். இந்த வருஷம் 5000 சம்பளம்ட்டேன். சரிண்ணே 5000 கொடுத்தேன். என்னை போன விட்டு என்னென்னு அண்ணேன்ட்டேன். என்னப்பான்ட்டேன், உனக்கு எதுவும் செலவுக்கு வேணுமான்ட்டேன். அப்போ பணத்திமுறை கிடையாது. 3 வருஷத்தில் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை ஒட்டி 20 லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கேன்னா இல்லை. நாடகம் கொடுத்த MKR ஒரு அன்பாளையம் நடத்தி நானே என் பொண்டாட்டிக்கும் போட்டுக்கான வீடு தான் கட்டியிருக்கேன் 5 லட்ச ரூபாய்க்கு. இவன் 20 லட்ச ரூபாய்க்கு கட்டியிருக்கான்னா இப்போ இடையில ஏதோ கணேஷ் பேல ஓட்டுறாயா? இந்த எங்கள் ஐயாட்ட சொல்லிட்டேன், இன்னும் நகல முடியாது. அந்த ஒரு கையை கட்டுறாரு. எல்லா தொழிலுமே எங்கள் அண்ணன் தம்பிலாம் சிரிக்கிறியே, ஒரு ரவுண்டு தானே. அந்த ஒரு வேகத்தோடு நீங்கள் வந்து சுதாரித்து சம்பாரிச்சுக்கிட்டாத்தே இந்த உலகத்தில் பிழைக்க முடியும். அந்த நேரத்தில் நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு சீரழிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுன்னா திருப்பி அந்த இடத்த பிடிக்க முடியாது. இவன்ட்டு அப்படித்தான் சொன்னேன். நாடக உலகம் ஒரு ரவுண்டு தாண்டா. பெரிய பெரிய சாம்பவான் இருந்த இடத்துல நம்மெல்லாம் இருக்க, நம்மெல்லாம் ஒரு கால் தூசி பெறமாட்டான். இந்த காத்திருக்கும் போது தூத்திக்கடான்னு சொன்னேன். சேர்த்து வைடா காசேன்ட்டே இப்போ சேர்த்து வச்சுருக்கேன். அறந்தாங்கில் ஒரு பொம்பளைய நான் காசை சேர்த்து வைக்க சொன்னால் இவன் ATM மிஷினே நகட்டி கொண்டு வச்சுருக்கானே. விலங்கு வானா இவன். சிச்சுக்க
இவன் தீபாவளிக்கு வெடி ஓட்ட லட்சணம் உங்களுக்கு தெரியாதுல்ல, யாரும் சிரிக்கக்கூடாது. இவன் வருஷம் என்கிட்ட கேட்பேன் 3 வருஷமா, என்னே உன் கொழுந்தியாட்ட நான் சத்தியம் பண்ணிட்டேன், என்னடா வேற என்னமாடா, சரக்கு அடிக்க மாட்டேனே, தீபாவளிக்கு மட்டும் ஒரு நாள் உன் கொழுந்தியா என்ன வேணால் சாப்பிட்டுக்கடான்னு எனக்கு சைன் பண்ணிட்டா, அதுக்கு நான் என்ன செய்ய, ஒரு புல்லு வாங்கி தாண்டேன். அது என்ன இல்லை பக்காடி இல்லாமண்ணா, ஒரு புல்லுக்கு 2000 ரூபா கொடுத்து விட்டேன். இவன் நாள் சாயந்தரத்துலேருந்து அடிச்சிருக்கேன், அடித்தா சரியான போதை, சைடிஸுக்கெல்லாம் கொசுவத்தியெல்லாம் உடச்சிட்டு தின்னுருக்கேன். இவன் மய ஒருத்தன் இருக்கேன் ஒரு 2 வயசில், காலையில் போய் இவனை எழுப்பியிருக்கேன், அப்பா அஜய் பக்கத்து வீட்டில் வெடி ஓடுறேன்ப்பா எந்திரிப்பான்னா, இவன் போதையில் முண்டை கைலிக்கு பதிலாக பொண்டாட்டி பாவாடையை கட்டிட்டு படுத்து கிடந்திருக்கேன். அவன் பிள்ளைக்கு என்ன தெரியும், அப்பா புது ட்ரெஸ்ஸுன்னு நினச்சிக்கேன். வாப்பா வெடி ஓடும்னு அணி கொண்டு பாக்ஸை கவட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கம்பு கூட்டில் 2 பேரும் போய் பற்ற வச்சுருக்காங்க. பற்ற வைக்கும் போது இவன் நெஞ்சுக்கு தூக்கி கட்டும் போது முண்டை போதையில் சட்டி ஓடலை, சட்டி ஓடாமல் அப்படி நடிங்கிட்டே சரஸ்வதி வெடி அப்படி பற்ற வச்சுருக்கேன். இவன் மயம் பின்னாடி அணி கொண்டு பாக்ஸோடு நின்றுவேன். அவன் இம்பிட்டுக்கானு தானே அண்ணாந்து பார்த்துருக்கேன், இவன் சட்டி ஓடல. அவன் தொடையை சொல்லிட்டு, ஏப்பா இதுக்குள்ளே ஒரு வெடி இருக்குது அப்படின்ட்டுருக்கேன். இவன் என்ன நினச்சிப்பிட்டான், போதையில் இவன் கையில் வச்சுருந்த வெடியத்தையும் சொல்கிறேன், நீ வேணா அங்கிட்டு பற்ற வச்சு விட்றான்னு இருக்கேன். அவன் போய் அம்மா நல்லா பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது தத்தண்டி கொல்லிக்கட்டை ஏற்றிட்டு வந்து இவன் குனியும் போது உள்ளே வச்சு விட்டேன். உள்ளே வச்சு விட்டா அந்த எரிச்சலோடு ஓடி போய் ஊர்நிலை போய் படுத்திருக்கேன். இப்படியே இன்னும் புண்ணு ஆறலை, ஏன்னா தீக்காயம் பெல்லாக்காயம். அடுத்த வருஷம் போகும்போது அதில் ஒரு வாக்கூடு ஓட்டுக்க, அவங்க பெரிய லட்சணம் ஆயிரு மாதிரி அவங்க சிரிச்சுக்கிறாங்க. அந்த மிருதங்கார லேசு கிடையாது, பொண்ணு வாக்கும் போதே முண்டைக்கு மஜர் இல்லை, மஜர் இல்லாமல் ஆளுகளை பூரா கிளப்பியிருக்கேன். டாட்டாஜியில் வாங்க ஒரு கோட்ரு 200 ரூபா காசு பிரியாணி மாநாட்டுக்கு மாதிரி. ஏன்னா இந்த கப்ளிங் மண்டைக்கு பொண்ணு கிடைக்காதுல்ல, பொண்ணு ஏதாவது மாட்டேன்னு சொன்னால் எல்லா பேரும் போதையில் காலில் விழுந்து என்னை கட்டி வச்சுருக்கிறான்னு கூப்பிட்டு போயிட்டார். போனால் டாட்டாஜி விட்டு இறங்கி எல்லோரும் கம்மாக்காரில் தண்ணியை ஊற்றி போய் உட்காந்துருக்கும் போது பொண்ணோட அம்மா சொல்லியிருக்கு, மாப்பிள்ளை வெளியே திண்ணையில் உட்காந்துருக்காரு, ஒரு டீ கொடுத்துட்டு வாமான்னு சொல்லியிருக்கு. பொண்ணு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவன் பார்க்கும்போது இவர் இப்படி முடிச்சிருக்கேன், நம்ம பிளாக்கில் கணேஷ் ஓட்டுறது மாதிரி. பொண்ணு வந்து இவர் கொடுக்கும்போது சந்தையை போட்டு கொடுத்துட்டு வந்து உள்ளே அப்பாட்ட சொல்லியிருக்கு, எப்போ மாப்பிள்ளைன்னு சொன்னியே அதுக்குள்ளே இலக்கட்டு போடுறவர் உட்காந்துருக்காரு அப்படின்னு. இவனை அவர் இலக்கட்டு இல்லைத்தான், அவர் தான் உன்னை கொலக்கட்டை வந்தவர். சரின்னு கெஞ்சு கூத்தாடி அவன் பொண்டாட்டி சொல்லியிருக்கு, அப்பா என்னையால் ஃபஸ்ட் நைட்டு கொத்தையில் தான் போவேன், இருளடிச்சு போயிடும், இப்போ மண்டை வேறு ஒரு மாதிரியாக இருக்குது கண்ணுன்ட்டு. இல்லை போகும்போது தைரியத்துக்கு மாத்திரை தரேன் போட்டு போவோம். சரின்னு போட்டு அது பாவம் 1 கிலோ ஜிலேபி லட்டு பழம், அது பெரிய திண்ணி பயவலையாக இருக்கும் போல். இவன் அசந்துட்டாலும் நம்ம திண்டுக்கிட்டு இது பண்ணுவான், டவுலியோ சாம்பியன் பண்ணுவோம். போயிருக்கு போகும்போது இந்த முண்டை கரண்ட் இல்லை, கட்டிலில் படுத்துருச்சு. தடையை பார்த்துருக்கு, கட்டிலும் தலையும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. தடையை பார்த்துட்டு வெளியே வந்து அம்மாட்ட சொல்லி, மறுமை என்ன வல்ல வளர்த்தான். இவன் அலறிக்கிட்டு 1 மணிக்கு கரண்ட் வந்தோடனே என்ன கப்ளிங்க காணாமட்டு அங்கிட்ட இங்கிட்டு தேடி இருக்கேன். முன்னாடி ஆளு ஊரம் படுத்துக்கு வந்திருக்கேன், ஊட போய் படுத்து காலத்துக்கு போட்டிருக்கேன். பொண்ணோட ஆத்தா அட கோத்தான் இருக்கேன், அவன் கொம்மான்ட்டு சண்டை வந்து எப்படியோ 2 பிள்ளை பார்த்துட்டேன். அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இருளடிச்ச மாதிரியே இருப்பாங்க. நல்ல அதெல்லாம் நடந்தது, பொய் சொல்லலை. அதே மாதிரி யார் இந்த ஜெயிலில் போதையை போட்ட ஆளுகள்லாம் வராதிய, பவுண்டா கேனில் தான் எச்சியை துப்பி வைப்பார் இவர். அது டொர்னா கேனில் துப்பி பக்கத்தில் ஒருத்தன் எனக்கு அம்பளிப்பு கொடுக்க வந்தேன். இப்படியே பார்த்துருக்கேன் கேனை, என்ன மறைச்சி வைக்கிறாரு. அவன் எச்சியை தட்டி விட்டுருவான்னு இவர் மறைக்க, அவன் நல்ல பிராண்டட் சரக்கு ரஸ்னா கலந்து வச்சுருக்கான் போல் அப்படின்னு அவன் இப்படியே பார்த்துருக்கேன். இவர் சந்தேகப்பட்டு தொடக்கூடாது அப்படின்னு அவன் அடி கண்டாரலி சரக்கத்தையும் தொடக்கூடாது இல்லையா. கோயில்பட்டி செல்வம் மிருகத்தை இசைப்பாருன்ட்டு இவன் நத்தின்னு வாசிக்கும் போது எடுத்து குடிச்சு விட்டேன். குடித்தவனே இவர் நிப்பாடி விட்டு, கேனு எங்கடா, அவன் குடிச்சிட்டேன் போதையே இல்லைடா, அது சரக்கு இல்லைடா எச்சிடான் இருக்கேன். வெட்டிட்டேன், வடக்குன்னு வெட்டி. சிரிக்காத மயிறு, அதெல்லாம் வந்து நான் எத்தனை ஊரில் ஆளை கொல்ல போறியோ. நேற்று 6 மணிய கலையரசு புதுக்கோட்டை அன்பு தம்பி TR மணிகண்டன் அவர்கள், ஐயா ஈரன் நேரத்துக்கு எல்லாரும் அம்மா மேலே பாசம் வச்சுருப்பாங்க, அம்மா பாட்டு அழுகிற மாதிரி பாடியா, நீ அழுகிற
எனக்கு ஃபீலிங்காக இருக்கு. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நீ மட்டும் வெடி ஓடுப்பா, அன்னைக்கு காப்பாற்றி விடுறேன். நல்லா வெடி ஓடும்போது தகரத்தை வெல்டிங் வச்சுக்க. உன்னே தாண்டா கூட்டி போகலாம்னு இருக்கேன். நான் கிணத்து வெடி வச்சு விட்டுருவேன். அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தாணி இல்லேனா ஆத்தா ஒஞ்சேலே இங்கே இருக்கு எங்கள் அண்ணன் தம்பியில் அங்கிட்டு போங்க போ. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்த மயத்தில் வாடுவேன். எவனாவது ஆத்தா ஒஞ்சேல இந்த பாட்டு ஆத்தா ஒஞ்சேல ஆளாத போல நீ முதல்ல உள்ள போட்டே பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. பொண்ண போல ஆத்தா நம்மளை பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என் தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா. ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாசம் வப்பா. தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவர் நொந்ததில்லை. கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை. பொண்ணை கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா நம்மளை பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு. வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. தட்டு போன மகளும் உண்டு, தட்டு கெட்ட தங்கையும் உண்டு. கேடு கெட்ட தந்தையும் உண்டு, கூறு கெட்ட தாரமும் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி எங்கோ இல்லவே இல்லை அடியாத்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். நல்லா நல்ல சாங்கு. உங்களுக்கு சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு இருக்கும். நான் போனேன் செக்யூரிட்டி விட மாட்டேன்ட்டேன். மிருதங்க சக்கரவர்த்தி செல்வான் ஈரத்துக்கு லேசாக அடிப்பாய். ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாதுப்பா. டவுல் மீனிங்கா கிடையாது. அவன் அடிச்சிட்டாலும் நரம்பு தலைச்சி முண்டை. கோயில்பட்டியை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி என்னுடைய கம்பெனி மிருதங்கம். சிரிச்சுக்கிட்டே இருக்கு, நல்லா இருப்பேன். என்னைக்கு வெத்தலை ஓட்டியே 7 வெள்ளை காணா. 2027 மழுக்குன்னு தெரிய போகிறேன். அப்புறம் நாக்கு போடுதேன். நீங்கள் இந்த இடத்த பக்கம் நிற்கிறாள் அங்கிட்டு போ.
சிரிச்சு எனக்கு ஒரு மாதிரியா கூச்சமாக இருக்கு. கோவில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார். செல்வம் குத்தி விடுவா. கோவத்தில் வாய்ச்சதை கண்டுபிடிச்சில முகம் ஒரு மாதிரியா மாறும். காலையில் சீட்டு காசு கட்டணுமா? தரேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பண்ணன் எங்களது புதுக்கோட்டை சங்கத்தில் இருக்கக்கூடிய MK சாந்தார் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். அவ்வளோதான். திறமையான ஆளுகளைத்தான் நாடகத்தை போடுவாங்க. திறமை என்பது அதான். வாழ்த்துக்கள் அண்ணே. நீ என்ன செய்ய போகிறீங்க? வா, நீ செஞ்சதே ரெண்டாக பொழந்துருச்சு. கடைசி வரைக்கும் தலைமறைவாக இருக்கு. என்ன அப்படியே குத்திக்கிட்டு ஓடிடுறது. நான் விட மாட்டேன். எந்த ஊரில் காட்டி கொடுக்காம விட மாட்டேன். வா, ஹலோ சொல்லு. நீலகண்ட ரொம்ப இது பண்ணாத, காசு வெட்டி போட்டுருவோண்டா. ஹலோ சொல்லு. ஹலோ. ரொம்ப நடிக்காத. நகைச்சி யார் சொல்லி கொடுத்தா? இது கொஞ்சம் வாலி வைப்பா. அதையும் வைக்க மாட்டேன். இது எதுக்கு? என் தம்பி நீ புதுக்கோட்டை நீலகண்டன் அவர்கள் சீன் தாளம். நீ தானே? அங்கே நங்கனங்கெல்லாம் குத்தக்கூடாது. நான் பாடுற பாட்டுக்கு வாட்சின்னா உன்னை ஏற்றுக்குருவேன். பயப்படாத. யூரின் எப்படி போகுது? ஊதா கலர். ஏன்டா மண்ணெண்ணெயை குடிச்சியா? இழப்போது இல்லையில. இதயம் எப்படி இருக்கு? பயப்படாத. நீலகண்டா நகைச்சுவை பண்ணக்கூடாது. தலை மறிச்சு கட்டிடுவேன். பெரிய கோடாங்கி பேசாமல் இருக்கு. ஊதா இந்தா ஊதான்ட்டே கிளம்பிட்டேன். பஜனை அடியில் கிண்ணு கிண்ணு கிண்ணு. என்ன நீலகண்டா எல்லாத்துக்கும் ஒரே நீர்மாலை அடி தானடா. ஏன்டா இப்போ அண்ணே மாதிரி நடந்துக்கடா. இருங்க, இப்போ சோதனை பண்ணிக்கிறேன். நீங்கள் அடுத்த பேசண்ட்டு கொஞ்சம் இருங்க. எனக்கு அடப்பு நிறையா இருக்குது. பாடு தெரியலையா? சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஓன் ஜோடி நான் போறேன் தேடி. அதே குத்துதாண்டா. இந்த வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயாச்சாமி வா, உனக்கு வெள்ளிராதா வாங்கித்தானே. கிண்ணா கிண்ணா கிண்ணாண்டு. சோழ இளங்குயிலே அழகாய் தோளிறங்கும் காவிரியே. ஏன் கவக்கம் வச்சு முட்டு கொடுத்து உள்ள போறியா? என்னமோ மாட்டுக்கு காணைக்கு மருந்து வைக்கிற மாதிரி இருந்தா என்ன நீலகண்டா நக்கல் பண்ற? ஏ காணாங்குளத்து மீன் உன்னை கடிக்க போறேன்னா. சரி ஒன்றும் பண்ண மாட்டேன். அதை எடுத்துட்டீங்க. வா, இதை காலில் போட சொல்லி கொடுத்தவன் யாரு? பேரை மட்டும் சொல்லிட்டு போயிரு. டேலை கந்து வந்தா உன்னை காமாடு தலைமாடான். போப்பா போய் பிள்ளையார் கோயிலில் பஜனைக்கு போடு. இந்தா பஜனைக்கு போடுறவன்ட்டு அன்னைக்கு தானே கண்டுபிடிச்சேன். அந்த அந்த இதை கவனிச்சியா? கிண்ணு கிண்ணு கிண்ணு. ஒரு நாள் தலைமுறையாக இருந்து ஒரு உத்தா குத்திட்டு 2000 சம்பளத்தை வாங்கிட்டு போயிருக்கானப்பா. பெரம்பூர் வீரம்மா காளியம்மன் கோவில் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி 100 ரூபா, இன்னும் 400 ரூபா விடுவேன். கொடுங்க. உளுந்த வடை 80-70 வாங்கணும். சரி சரி ரொம்ப நன்றி. 400 அடுத்த நாள். எங்கள் அண்ணன் தான் பக்குன்னு வேர்க்குதப்பா காசு கேட்டவனே. நீலகண்டா இந்தா ஐயா இந்த மாதிரி சாலுவை போடாதீங்க. மசுரில் சிக்குதியா கட்டி குளிக்க முடியும். வெள்ளை துண்டா போடுங்க. நன்றி. பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்திய பெரம்பூர் வீரம்மா காளியம்மன் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. ஆடல் அரசி இன்னைக்கு என்ன வாடு வருத்த போகிறாளோ.
ஏன் நகட்ட முடியலப்பா? நீங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பிய. அந்த ஒரு தொடையை நகட்டுறதுக்கு சேச்சிப்பெல்லாம் அன்றைக்கி 8 லிட்டர் அடிச்சிருச்சு, நகட்ட முடியலை. ஆனால் இதில் மருதமணி தான் அனாதையாக சாக போகிறேன். அவன் கண்ணு தெரியாதுக்கு அதுக்கு இப்படி இப்படி குளிச்சுப்பேன். அவன் போட்டு நங்கு நங்குன்னு அடிச்சேன். அவனால் முடியாட்ட நீ கொஞ்ச நேரம் குத்தி விட்டு போ, உனக்கு எச்சி புத்தி இருக்கும் போலே. திருச்சி எக்ஸ்பிரஸ் அந்த பொம்பளைக்கெல்லாம் சட்டியே கிடையாதுப்பா. விதி விஜயா என்னை பிடிச்ச கதை உன்னையே பிடிக்க போதுவா? மாடு புடி மாடு. திருச்சி எக்ஸ்பிரஸ் பெருங்கொண்ட ஒரு பிறக்கித்தனி பைய மகள் லகுடு புகழ் தேன்றாட்டு பாண்டா பயலுகடா. திருச்சி எக்ஸ்பிரஸ் கொட்டூரம்மா டான்ஸ் அண்ட் காமிக். அது சொல்லிடாதீங்களா தம்பி? அந்த பிள்ளைகிட்ட நான் அப்படி பேசணும் சொல்லக்கூடாது. யாரும் எப்படின்னு கேட்டிருப்பா குந்தாணி மகன். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக செகதிக்குள்ளே கடந்து தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் காமன் நேரத்தில் வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார். ஒலி ஒலி பாட்டு இருக்குல்ல, பாட்டை போடு. ஒலி ஒலி. ஏ வினோத், வேளாங்குடி பட்டி சந்தியா சவுண்ட் சர்வீஸ். வேளாங்குடி பட்டி சந்தியா சந்தியா பெரிய கலைதான். அவன் எதுக்கு இப்போ ஒத்துக்கு தெரியானே இல்லையே. மை செட்டு சந்தியா உள்ளூர் செட்டு சப்பலை எங்கே எடுத்த? போஸ்ட் மரத்தில். அதேன் போஸ்ட் மரத்தையும் சப்பலை எடுக்கணும். எல்லாம் உனக்கு இழைச்சாலும் மீட்ரு கட்ட முடியாதுடா. ஒரு ஊரில் போய் பொம்பளை பாவம் ஒத்தையில் அது 100 நாள் வேலை வாத்தது, அது வீட்டில் சப்பலை இழுத்துருக்கேன். கரண்ட் பில்லு வாத்தவொடனே நீர்மலைக்கு போயிட்டாங்க. 32,000 வந்துருக்கு கரண்ட் பில்லு மட்டும். இபி அதிகாரிக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா கிராமங்கள் பூரா அரசும் ஒத்துழைப்பு கொடுக்குது. அத்தனை பேருக்கு நன்றி. தொடரட்டும் சந்தியா. இந்த மலையில் இவ்வளோ தூரத்துக்கு மை செட்டு அமைச்சது உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தம்பி மேலே எந்த தவறும் கிடையாது. பிச்சும் கிளைமேட்டும் காரணம். ஆனால் கதம்பம் போட்டேன் பாடுறான் ஆம்பளை பாருக்கு, அப்பயே புரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு கதம்பத்தை சுத்துறியான். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கணும். நீ வாட்ட காசை காசு வெட்டி போட்டுறாதீடா, நல்லா இருக்கணும். ஏன்னா சில மை செட்டில் அன்றைக்கெல்லாம் 4 வாட்டு போட்டார். நான் சொன்னேன் அண்ணன் நேரம் ஆச்சு நிப்பாட்டுன்னு. அவன் முரட்டாள் மீசிய தேங்காய் தடவிட்டே இருந்தேன். 4 வாட்டு போதும்ட்டேன். குண்டூரி மறைச்சு அப்படின்னு. சரி 5வது வாட்டு போட்டேன். 6வது வாட்டு உடனே அழுதுட்டேன். என்ன அப்படின்னு எது நிப்பாட்டுன்னு தெரியாமல் தேடிக்க தெரிஞ்சிருக்கேன். அவள் நேரம் அப்படிலாம் லேசு கிடையாது, எல்லாமே கஷ்டம். அதே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கா. அவன் நல்ல புத்துருவன், விட்டா தாயாயிருவேன். என்ன கவனமாக இருக்கு. என்ன தாயாயிருவானா? தாய்மை ஆக்கிடுவேன். அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்கன்னு 2 கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் வேளாங்குடி பட்டி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் சோத்துப்பாளை டி வேல்மயில் மகன் டிவி ராஜேந்திரன், இருப்பு முத்தமிழ் நாடக நடிகர் சங்க முன்னாள் பொருளாளர், புதுக்கோட்டை. இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த நாடகமாக இருந்தாலும் எங்களது டிவிஆர் அவர்களை நாடுங்கள் என்று கூறிக்கொண்டு இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம் இன்னைக்கு தேவை பயப்படாமல் இருந்திருக்கேன். பெருங்கொண்ட ஊரில் சாமி எக்குதப்பா வரும். அப்போ இந்த கனி நான் சொன்னேன், எப்பயுமே சேரில் ஏறி கேமரா தூக்கிட்டு எடுக்காதடா பொறுத்துறானே. அவன் கேட்கலை. எல்லோரும் நின்றுக்கிறாங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு இப்படி தூக்கிட்டு எடுக்கும்போது இவன் சேரு கீழே ஒருத்தையும் சின்ன கருப்பு ஆடுறவனா தெரியல. நான் கொல்லிமலை சின்ன கருப்பு எந்திரின்னே அவன் பட்டாக்குன்னு எந்திரிச்சிருக்கேன். இவன் மேலே நின்று எடுத்தவன் டம்முன்னு தள்ளி விட்டு காலையில் வீடியோவை காட்டுறான்னா வெறும் மண்ணத்தான் எடுத்திருக்கேன், ஆளை காணோம். ஏன்னா வீடியோ எடுக்கிறது பெரிய கலை. அப்போல்லாம் கல்யாணம் போட்டாவெல்லாம் கவனிச்சிங்களா, ஒரு பச்சை கருப்பு போரியை பொத்திக்கிட்டு கேமராமேன் உள்ளே போயிடுவேன். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது. அந்த காலத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்தா இப்படிதான் இருப்பாங்க, எத்து பொல்லுக்கு. எல்லா போட்டாவிலையும் இப்படித்தான் என்னமோ புத்தூரில் கட்டு போட்ட மாதிரியே நிற்பாங்க. இப்போ கேமராமேனு அவனுக்கு 10 போட்டோ எடுத்தால் காசு கிடைக்கும்னு மாப்பிள்ளையை உசுப்பேற்றி விடுவாங்க. ப்ரோ
எப்படி வேணா நான் இது பண்ணுவேன் ப்ரோ. அப்படியே நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. அப்படியே லைட்டாக கிஸ் அடிங்க. அவன் இதுக்கு தான் காத்துக்கிட்டேன் ப்ரோ. உங்களுக்கு ஜிபே நம்பர் சொல்லுங்கள், ஒரு 1000 ரூபா ஏற்றி விட்றேன். நன்றி ப்ரோ. இடுப்பை கிள்ளுங்க, கிச்சு 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 கிச்சு. சாக்கெட்டை கலட்டுங்க, எடுத்து பொண்ணு மாப்பிள்ளைய மதியம் காணா பார்த்தா அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போய் முதல்வர் நடத்திட்டாங்க. பொண்ணோட அம்மா அப்பாலாம் அழுது. இங்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்கள. ஏன்னா இந்த போட்டோக்காரன் எங்கே போனேன்? அவன் காய்ச்சப்பாட்டில் போனேன். இங்கே பொம்பளையாலாம் இருக்கீங்களாத்தா, ஓம் சக்திக்கு மாலை வர்ற பொம்பளைய. இதை சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் பழிக்குது. போன வருஷம் அப்படித்தான் சொன்னேன். அந்தந்தண்டி பசா கவுத்திட்டேன். டம்முன்னு கவுத்திட்டு அதில் ஒரு ஓம் சக்தி போட்ட பொம்பளை வீடியோ எடுக்குது. எல்லாரும் பாருங்க சக்தி, இந்த வருஷம் சக்தி நம்மளை சோதித்து விட்டாள். பாருங்க சக்தி, டயர் எங்கே கிடக்குன்னு பாருங்க சக்தி, எங்கே மைத்தை பிடுங்குது. நீ போய் தெய்வத்தை போய் மருத மலைண்டா அவன் பார்க்குறேன். மருத மலை எங்கேதான் இருக்கு முன்ட்டு நின்பாட்டி அடிச்சு உங்களை வச்சுக்கிட்டு அவன் பாவம் பதட்டத்தில் கீராடுறது அவன் ராடுறதுன்னு தெரியாமல் முறிச்சு. இந்த வருஷம் எல்லா பொம்பளையும் மாலை ஓட்டு ட்ரெயினை சாச்சி விடுங்கத்தான். அதுதான் நிறைய பெட்டி இருக்கு. நத்திந்துப்பு கண்டங்கர் மாலை போடுவது பக்திக்காகவும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் மாலை போடுறீங்க. அதனால் தேவையில்லாத குத்தாட்டம் தேவையில்லை, ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. பக்தி ஒன்றே நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு சொல்லும். அதனால தான் விழிப்புணர்வாக சொல்கிறேன். எங்கள் ஆம்பளையாள் குத்தாட்டம் போட்டால் பஸ்ஸு தாங்க மாட்டா. கவனிச்சு பார்த்துருக்கியா? பூராலும் பஸ்ஸில் உரம் வாய் துறக்காமல் ஏன் உம்முன்னு வராங்கன்னா கணேஷ் போயில் இருக்காது. கணேஷ் போயில் இல்லாமல் ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் சுரண்டுவேன். ஏன் சாமி நீங்கள் பழனிக்கு எத்தனை வருஷமாக வர்றீங்க? அவர் நான் குருசாமி. அப்படியா? போயில ஓடுவிலா சாமி, முதல்ல பொத்து போகாதா? ஏன் சாமி நானும் பழனிக்கே வருவேன். கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே தான் நடந்து வருவேன் சாமி. இப்படி கொடுங்களேன். போயிலே போட்டுக்கிட்டு எல்லா சாமிட்டையும் சொல்லி கொடுத்துருவேன். குருசாமிகிட்ட பாக்கெட் வச்சுருக்காரு 3 பாக்கெட். பூரா பேரும் வெற்றிவேல் முருகனுக்குன்ட்டு வாங்கி இங்கே வந்துடுவேன். கொஞ்சம் கோயில விட முருகா அப்படின்னு. ஓசியா பாரா. சரி, எல்லா கெட்ட வழக்கம் இருக்கும். நான் தான் சமீபத்தில் வீடியோ சொல்லியிருந்தேன். ஒரு ஆளுக்கு எந்த கெட்ட வழக்கம் நிஜாம்பாக்கு கூட போட மாட்டேன்னு சொல்கிறவன் பொம்பளை விஷயத்தில் லோக்கலாக இருப்பேன். இந்தா சூப்பர் சூப்பர் சூப்பர். மாடு சுத்து மாடு, ஒரு அண்டா, ஒரு ஆள் முடி. ஆனால் அந்த ஓஜியில் வாங்கி போடுற ஆள் இருக்கும்ல, அப்படியே ரொம்ப பம்புவேன். இன்னைக்கு வந்து உன்னை படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டுவேன். நாளைக்கு காலையில் 1 லட்சம் உனக்கு கைமாற்றி தர வேண்டிய அந்த புயலைக்காக ஒரு போடு ஓடணும் கொடு. 1/2 பாக்கெட்டை கொட்டுவாங்க. 1/2 பாக்கெட்டை கொட்டியிருந்தா. ஆனால் அதில் சில பேர் வந்து இடத்த மாற்றி வைப்பாங்கப்பா. இங்கே நான் அடுத்து வெதரில் வச்சுருவேன். கண்ணண்டு தத்தின் தந்தான். நீ சிரிச்சு எச்சி ஊற்றி போய் விட்றாத. இங்கே இருந்த லகடை காணா போயிட்டு வாரேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன். என் பேரை சொல்கிறத விட உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சிரிக்க வச்சுட்டு நாங்கள் போயிடலாம். ஏதாவது ஒன்று சொல்லி சிரிக்க வைக்கலாம். ஆனால் நீங்கள் மனக்கவலையோடு இருக்கும்போது நினச்ச நேரம் செல்லில் பார்க்க காரணம் யாருன்னா அந்த யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி. ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தினூர் அருகாமல் உள்ள கீழக்கொடுமுலூர் மண்ணின் மைந்தன் படித்த ஒரு இன்ஜினியர் தம்பி. கனிக்கு ஒரு கைதட்டலாம். கனி 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 அவன் தான் காரணம். ஐயே, இந்த மாதிரி எனக்கு 25 தம்பி இருக்காங்கப்பா. ஒரு சீசனுக்கு ஒருத்தர் வருவேன். எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதே மனுஷன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்தவர் தான் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை SS மணியையா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே ஒரு 6 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர். வலது பக்கம் 600 வருஷமாக உடம்பறந்தான் படுக்க. கள்ளிச்சேரி காளிமுனிய அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்த MKR பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைலாம் கிடையாது. விவசாய குடும்பத்தில் வறுமையில் உள்ள குடும்பத்தில் பிறந்தவன். நான் படிக்கலாம் கிடையாது. நான் செய்த தொழில் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமைங்கய்யா. இதில் வந்து கௌரவ குறைச்சலாம் எனக்கு கிடையாது. நான் ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன். இந்த ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன். இன்றைக்கி எத்தனையோ
முடிஞ்ச அளவு கஞ்சி ஊற்றுறேன், ஏழை வாழைக்கு, அவ்வளோதான். பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி எத்தனை பேர் என்னென்னா நீங்கள் படிங்க, உங்களை யாருக்குமே இந்த உலகத்தில் தெரியாதுங்கய்யா. இன்றைக்கி எம்கேஆர்னு சொன்னால் உலகத்தில் இருக்க தமிழர்களுக்கு பூரா தெரியும். அது காரணமே என்னை வாழ வைத்தது இந்த நாடக கலை தான். இவங்க எல்லாத்துக்கும் அது போய் சேரணும். நாடக நடிகருடைய நிலைமை எல்லாமே மாறணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் ஏன் குறைச்சிக்கிட்டே இருக்காண்டா. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியர்காமலன் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன் காமிக் போயிட்டு வாரேன். ஏதோ உங்களை சிரிக்க வைக்கின்றதுக்காகத்தே இவ்வளோ நேரம் நின்றேன். ஏன்னா நீங்கள் பப்புன் டான்ஸ் முடிஞ்சுன்னு எல்லாரும் போகிறீங்க. உங்களுக்கு என்ன டொங்காசோ இல்லை உங்கள் காசோ? எப்போ முடிவெட்ட காசு இல்லைண்ணே, சாமிக்கு வச்சுருக்கேன். எனக்கு குழந்தை இல்லைண்ணே, 12 வருஷமா. இப்போதான் எங்கள் வீட்டுக்காரம்மா இன்னும் ஒரு 10 நாளில் குழந்தை பிறந்துடும். ஏன்னா எனக்கு அப்புறம் இந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேணும். அப்படி சொல்லு, உங்கள் வாக்கு பொண்ணார கட்ட ஐயா. 12 வருஷமாக குழந்தை இல்லை. ஆனால் குழந்தை இல்லாத எவ்வளோ ஒரு மன வேதனைன்னு அறிந்தவன் இன்றைக்கி சொல்கிறேன். குழந்தை இல்லாத அத்தனை பேருக்கும் எங்களுடைய சாமியினுடைய அருளோடு குழந்தை இருக்கணுமையா. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மனவேதனை இருந்த எம்கேஆருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த அன்பாலயத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்னையை நம்பி, அதுகளுக்குன்னு யாரும் கிடையாது. எங்கள் அப்பன் அத்தான் என் தம்பி கூட பிறந்தவங்க சொந்த பந்தமெல்லாம் நான் இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னடா வேலைன்னு எல்லாத்தையும் விரட்டி விட்ருவாங்க. அதுகளுக்குன்னு யாரும் இல்லை. இதே என் பிள்ளையாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பா காலத்தில் கூத்தாடி அங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அண்ணன் தம்பி கொடுத்த காசை வச்சு இதுகளுக்கு கஞ்சி ஊற்றுனாரு. இவங்களை நம்ம விடக்கூடாதுன்னு அவன் நினப்பேன். அதுக்காகத்தான் ஒரு வாரிசு வேண்டுனே. உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு ஒரு குழந்தை விரைவிலே அடுத்த வருஷம் வரும்போது இந்த மேடைக்கு என் பிள்ளையோட வரேன் ஐயா. போயிட்டு வரேன். ஆமாம், தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கங்க. பேசினது பூரா தப்புத்தேன். சரி, நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்கள் எல்லோருமே 100 ஆண்டு காலம் நம்ம சாமியினோட அருளோடு நோய் நொடி இல்லாமல் யாருக்கிட்டையும் கடன் பெறாமல் நீங்கள் எல்லோருமே சந்தோஷமா 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நண்பா புரியலையப்பா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. பணம்தான் இல்லைன்னா பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லைன்னா காதல் கூட இனிக்காது. பெத்த தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிருவேன் என்னாலும். என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அதில் வெளிச்சம் பெற உருகுறனா மெழுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா, குத்தம் குறைய
சொல்லி மனுஷனதான் பலிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆனந்தம். அடடா இரு பக்கம் அடி வாங்கும் மிருதங்கம். இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல. அது சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல. என்னை பத்தி கண்ணங்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா. நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. அடேப்பா அடாத மழை பெய்தாலும் விடாமல் நாடகத்தை நடத்தே தீர்வன் என்று ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளவு ஆர்வமா உட்கார்ந்துருக்காங்களே. இங்க என்ன நடக்குது? நாடகம் நடக்குது. என்ன நாடகம்? வள்ளி தருமணம் நிப்பாட்டு. ஏன் நிப்பாட்டு முதல்ல. ஏக்கா என்ன எப்ப பார்த்தாலும் வள்ளிக்கு திருமணம் வள்ளிக்கு திருமணம், கூட வர டான்ஸ்கார புள்ள நாங்களாம் சாந்தாரண இழுச்சவாய வந்திருக்கிற பிள்ளைக்கு வள்ளிக்கு மட்டும் கல்யாணம்னா அப்ப என்ன பண்ணலாம்? இன்று முதல் டான்ஸுக்கு மைக் செட்டுக்கும் திருமணம். மைக் செட்டை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்றது? அவர் தான் கொஞ்சம் இன்னர் வைங்க, கொஞ்சம் ஷார்ப்பு எடுத்து வச்சிடாத நீ ஒரே தடையா. என்னடா வர்றவங்க பூரா இன்னர வைன்னு சொல்றாங்களே. 5 மணி எழுதி இப்படியே சொல்லிட்டு இருந்துச்சான். எல்லாத்துக்குமே ஏத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாடக கலைஞரும் மைக் செட்டு புருஷன் பொண்டாட்டி மாதிரி. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் புருஷன் நான் பொண்டாட்டி வைங்க சொல்கிறேன். எல்லாத்துக்குமே வைங்க. பெட்டிக்காரெல்லாம் கோபமாக இருக்கான், முகம் சிரிச்ச முகமாக இருப்பான், இன்னைக்கு கொடூரமாக இருக்கானே. ஏற்றுங்க கொடூர பயல்களெல்லாம். ஆமாம், அப்புறம் தாளத்துக்கு ஏற்றணுமா? போலாமா? பொம்பளை பிள்ளை மேடை வந்தா கண்ணடிக்கணும், கைத்தடிக்கணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும். சாந்தாரனே வாயை திறந்த அடே அப்பாடி புழு 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 புழுன்னு இருக்கு. அப்பா இந்த சைட் அடிக்கிற குரூப்பு விசில் அடிக்கிற குரூப்பெல்லாம் முன்னாடி வாங்க, இந்த அமைதியாக இருக்கிற குரூப்பெல்லாம் பின்னாடி போயிருங்க. ஏன்னா எனக்கு பிடிக்காது அமைதியாக இருந்தா. அதே மாதிரி இந்த எம்கேஆர் மருதமணிக்கு இருக்கிற கும்பல்லாம் பின்னாடி போயிரு. அப்படின்னா எல்லாமே பின்னாடி போயிருமோ? பட் கேட்டு பரிகனை பத்தி சொல்லுமா? திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி மற்றவங்கிட்டலாம் பாடுனா நீங்களாம் வாசிப்பீங்க. ஆல்ரவுண்டு மட்டும் வேற மூடுல இருக்க. என்ன மூடுப்பா? எனக்கு தெரியும் மழை பேஞ்சிருக்கு, ஆல்ரவுண்டு இந்த ஆளை போட்டிருக்காங்களே, இது ஏற்கனவே மூடு கண்ட ஆளு. வீட்டுல போட முடியலையா? வைக்கிறேன்னு சொன்னீங்களே. எவ்வளவு ஒழுக்கமா உட்கார்ந்திருக்கீங்க. என்னப்பா பக்கம் மேல வாசிக்கிறீங்க? என்னால உள்ள போவா? ஏன் கிட்ட சொல்லிக்காப்ல அண்ணே நீலகண்டனே எப்படி வாசிக்கிறீங்களா? உள்ள போவா அண்ணே நீலகண்டனே ஏன் கிட்ட சொல்லிக்காப்ல. ஐயே
மிருதங்கம் சரியில்லையே, காம கொடூரனால இருக்காப்ல. அது இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போய் அண்ணி போயிருச்சான் மண்டையை தடவிட்டு. அதனால நாளைக்கு நெருவில் இல்ல ஏக்கா நாளைக்கு நாடகம் இல்லை யாருக்கு உலகம் தானே, அப்ப 2 பேரும் சொல்லிச்சிருவீங்க. அக்கா எக்கோ என்னக்கா அப்படி நான் என்ன பாடிவிட்டேன்? என்ன அப்படி என்ன கவுண்டமணி செந்தில் மாதிரி கிளம்பிடல? என்ன காரணம்? ஒரு பெட்டிக்காரன் ஒரு டான்ஸ் பார்த்து மிகப்படுத்தி பாடணுமா? இழிவா பாடிட்டு இருக்க. நீங்க எனக்கு என்ன வேணும்? உனக்கு நான் அக்கா. அக்கா தானே. அக்காவை பத்தி நான் தப்பா பாடல. ஏங்க நான் வச்சிக்க ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள, நீ சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லங்கற. அப்படி சொல்லல, எங்க அக்கா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லன்னு. அதானே பார்த்தேன். ஊருக்காரங்க ஏமாந்தற மாட்டாங்க. அதானே. நெஞ்சுக்குள்ள என்னடா இவ்ளோ பெருசா இருக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாங்களே. ஆமா. வச்சிக்கவா ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. பண்ணாதியக்கா, இப்படிலாம் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏப்பா ஒரு நடன மங்கை மேடையில செருப்பு செல்ல மாதிரி நான் நிக்க முடியுமா? செல்லம் இப்படியே வைடி, நல்லா இருக்குது, இதே மாதிரியே வை. மிருதங்கத்துக்கு தான் தாளத்தையும் ஒதுக்கு அந்த பக்கம். அவன் வேண்டாம். ஏன் அவரை மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க? அவர் எங்க அண்ணன். அதனால இன்னைக்கு உங்க 2 பேருக்கு போட்டி. என்ன போட்டி? போறியா மச்சான்? வாங்க மச்சான் போவோம். அண்ணா ஏற்கனவே ஒரு நோக்கத்துல வந்திருக்காப்ல. ஆமா நான் இப்ப என்ன பாடணும்? வாயில பாடணும். நல்ல வேளை ஞாபகப்படுத்திற. இல்ல பாட்டு என்ன பாட்டு? ஏரிக்கையா 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 ஏரிக்கையா. நான் எதை ஆட்டுறனோ அதுக்கு வாசிக்கணும் பக்கம் மேளம். இல்ல 4 பேரும் 4 பேரும் என்ன வேணும்? 4 பேரும் 4 பேரும் மண்டி போடணுமா? அத செய்ய முதல்ல முடியுமா? உனக்கு நாக்கு தெளிச்சு போயிரும். ஆமா நாங்க ஒருத்தர் படுத்துட்டு பாக்குறாரு, வர என்ன ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு கிடக்குறாரு. அதுதான் வந்தோடனே சொல்லியாச்சு. நீ எலி புடுக்கு நல்ல அவருக்கு எலி புடுக்கா. ஆமா எனக்கு பிடிச்ச கரக, நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். எரிக்கையா எரிக்கையா. வாசிச்சிட்டீங்களே? ஆமா. அப்ப நீங்க 1ஆம் நம்பர் பக்கம் மேல தான். இப்படி ஆட்டுனா யார் தான் வாசிக்காம இருப்பா? இது மாதிரி யாருமே வாசிச்சது இல்லப்பா. இது மாதிரி யாரும் ஆட்டுனதே இல்லக்கா. அப்படியா? இது மாதிரி யாரும் ஆட்டுனது இல்லையா? உன் தலையெழுத்து பாரு, குண்டிக்கெல்லாம் வாசிக்க வேண்டியதா இருக்கு. எப்ப மேடையில என்ன அவமானப்படுத்திய சாந்தாரன வந்தல இருந்து உன்னை பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்கேன். யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, காமிச்சு கொடுக்க கூடாதுன்னு. அப்ப எப்ப நீ இந்த மேடையில என்னை குண்டி ஆட்டின்னு காமிச்சு கொடுத்தியா, ஒன்ன நான் காமிச்சு கொடுக்காம இருக்க மாட்டேன். இன்னும் நான் ஆட்டவே இல்ல. அது இனிமே ஆட்டி என்ன பிரயோஜனம்? பாப்போமா? பெட்டி ஓரமா போங்க நீங்க 2 பேரும். இப்ப அடுத்து சாந்தாரனுக்கு எனக்கும் போட்டி போடுவோமா? வாசியா உன் முகரைய பாரு, முகரைய. நீ எல்லாம் ஒரு அண்ணன். இப்ப நான் ஆட்டுறதுக்கு நீங்க வாசிக்கணும். ஆமா எப்படி? நான் தங்கச்சி. அப்ப கீழ முகரைங்கள பாரு, முகரைய. நானே ஊரு பக்கம் ஊரு ரொம்ப அசிங்க பேசக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும்ட்டு பேசிட்டு இருக்கேன். எரிக்கையா எரிக்கையா. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷா உள்ளோ.
ஊத்தி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தா கிளி. அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற பப்புனு அந்த பப்புனு வெங்காயம் தான். ஏன்னா நான் வந்தா 3 பாட்டு பாடுவேன். நான் 1 மணி நேரம் நிப்பேன். இவனை போட்டா மட்டும் நிக்க மாட்டேன். ஏக்கா அப்படி அவனை வச்சு செய்யணும்ல மேடையில. ஆமா கண்டிப்பா அதை நாங்கெல்லாம் பார்க்கணும்ல. ஏண்டா எம்கேஆர், ஏண்டா மானங்கட்ட பயல, ஏண்டா மாமாக்கார பயல, ஏண்டா பீத்தினி பயல, எம்கேஆர் திட்டிட்டு இருக்கேன். ஐயா ஐயா தலைவா நீ தாயா டிரைவர் எங்கேயா இருந்த தலாலா? இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் ஒரு பப்புனு. இவ என்ன இப்ப இங்க மேடையில வந்து செஞ்சு கிழிச்சான்னு இவ்வளவு ரசிகர் கூட்டம். வரட்டும், அவனை செஞ்சு கிழிக்க தானே போட்டிருக்காங்க. வரட்டும், வர சொல்லுங்க. ஒரு டான்ஸ மேடையில எவ்வளவு இழிவா பேசணுமோ. ஏண்டா மொன்ன நாய, மேலையும் இல்லை கீழையும் இல்லை, அதை போட்டுக்கிட்டு மேடையில் வர்ணிக்கிறான் மானங்கட்ட மாமாக்கார பைய. ஒவ்வொரு தொடையும் விஜிக்கு 80 கிலோ. நீ எனக்கு என்ன புருஷனா? புருஷனுக்கு தான் தொடை அளவு என்னன்னு தெரியும். நாளைக்கு நீ சேனலில் போட சொல்ற கனி, ஏதாவது வசனத்தை கட் பண்ண நாளைக்கு உனக்கு கட் பண்ணிடுவேன். கனி லேசா குனி. அடுத்து மருதமணிய நோனிமணி பல்ல கழட்டி போண்டா. என்னடா பேசுற? திருச்சி விஜி எக்ஸ்பிரஸ் நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க. எவ்வளவு பொறுக்கி திணி முண்டாங்க. யாரா சொன்ன? பீத்தினி முண்டா மானங்கட்ட பயல. அவன் முன்ன பின்ன பொம்பளைய பார்த்தாலே அதுக்கு மருதமணி குரு 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 குருன்னு இதை பார்த்துட்டே உட்காந்துருக்கான் உள்ள. எதக்கா பார்த்தாரு? சொல்லவா வாயில மானங்கட்ட பயல. ஆளுங்களை பாரு, வெளியில வாடா. அண்ணே அதை தான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இந்த கும்பல் அத்தனை பேருக்கு சொல்றேன். எம்கேஆருக்கு மருதமணிக்கு ரசிகர் இருந்தீங்கன்னா எந்திரிச்சு போயிருங்க. 2 பையில இப்ப என்கிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு 2 பேரும் மண்டி போட்டு. ஏக்கா அதனாலதான் போன் பண்ண எடுக்கலையோ? வரட்டு நக்கி இந்த மேடையில எம்கேஆரா மருதமணியா திருச்சி விஜயான்னு 1 2 பையில என்கிட்ட பேசி ஜெயிக்கிட்டோம். இல்லனா 3 பேரும் இல்ல ஆடி ஜெயிக்கிட்டோம். இல்லனா என் கூட பாடி ஜெயிக்க சொல்டா. எதுல பாடியை ஜெயிக்கணுமா? வெளியில வாடா. ஐயோ எனக்கு பயந்து வரப்பா. வாடா கோப்பம் வாடா. மத்த டான்ஸ் பேசுற என்னடா உனக்கு சிரிப்பு? மீதி செத்துச்சா? மயிர புருகுனிக்கா வெட்டி எல்லாம் நொறுக்கி புடா நொறுக்கி. ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துட்டு வரும். உங்க வசனமாடா. வெளியில வாடா. நல்ல பப்புன்னா ஓகோக்கோ 1 மணி நேரம் பாடுவேன். உன்னைய பார்த்தாலே எனக்கு பச்சை மணி அரைச்சி இதுல அப்பன மாதிரி உனக்கு பாட மாட்டேன். பாடுனா தான் எங்க அண்ணன் பாடணும் பாடணும். கதை பாட்டு அக்கா தம்பிக்காண்டி எனக்காண்டி இன்னைக்கு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. கதை பாட்டு சரி. மிருதங்கம் செல்வத்துக்காக பாடுறேன். அப்ப எனக்காண்டி பாட மாட்டீங்களா? உனக்காயும் பாடுறேன்.